நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்ஜே விமல்குமார் பேசுறேன். நேயர்களே, ரெயின்போ மேடை நம்ம நிகழ்ச்சியில ஹவுஸ்மேட்ஸ் படத்தோட இயக்குனர் ராஜவேல் அவரை தான் சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு ஃபேண்டசி அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமா? அந்த டைம் ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட 2012 2022 இப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள ஒரே வீட்டில் வசிக்கக்கூடிய 2 காலகட்டத்தில் குடும்பங்கள். இந்த லைன் எப்படி எங்கேருந்து ஆரம்பித்தது? நான் டிமாண்டி காலனி 2ல் ரைட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ ஒரு டிஸ்கஷன், அந்த சிஜிக்காக ஒரு டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்போ நிறைய ரெஃபரன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பார்க்கும்போது ஒரு இமேஜ் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னென்னா, ஒரு செவரில் நிறைய கிரையான் ட்ராயிங்ஸு, ஸ்கிரிப்ளிங்ஸ் அந்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு இமேஜை பார்த்தேன். ஸோ யூஸ்வலாக அந்த மாதிரி ஒரு ஹாண்டிங்கான இமேஜ் பார்த்தாலே ஓகே, ஒரு வீட்டில் பேய் இருக்குது, அந்த வீட்டில் பேய் இருந்தால் என்ன ஆகும், அந்த மாதிரி தான் யோசிப்போம். ஸோ நான் என்ன யோசித்தேன், சரி ஓகே, அந்த வீட்டுக்கு போகிறாங்க, ஒரு ஃபேமிலி புதுசாக குடியிருக்காங்க, அந்த மாதிரி வீட்டில் போனால் அமானுஷ்யமாக ஏதோ நடக்குது, செவுத்தில் டிராயிங் வருது, யாரோ காஃபி போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க, எல்லாமே ஏதோ நடந்த மாதிரி, குளிச்சுட்டு போயிருக்க மாதிரி, ஒரு பாத்ரூம் ஃபுல்லாக ஒரு இது இருக்குது, எல்லாமே நடந்த மாதிரி இருக்குன்னொடனே அதை பேயின்னு நினச்சி பயந்துட்டு இருக்காங்க. டுவர்ட்ஸ் இன்டர்வலில் தான் அவங்களுக்கு தெரியுது, இதே வீட்டில் வேற ஒரு ஃபேமிலியும் இருக்காங்க, இப்படி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா மட்டும் ஸ்பார்க் ஆச்சு. ஸோ அதை நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். யூஸ்வலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், எடிட்டர் நிஷார் அவர்கிட்டலாம் சொல்லுவேன். ஸோ அவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்க எக்ஸைட்டிங்காக நல்லா இருக்குது, இன்டர்வல் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, செகண்ட் ஹாஃப் எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போன்னு. ஸோ அதுலேருந்து ஃபார்ம் ஆனது தான். ஓகே, பேய் கதை அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடியே அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சே ஹியூமர் அவ்வளோ இங்கே ஸ்டார்ட் ஆயிரும். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே இன்னும் இவ்வளோ நகைச்சுவையாக இருக்குது அப்படிங்கிறதுனால பேயை பற்றின பயம் அப்படிங்கிறத விட நல்ல ஒரு ஹியூமரான சப்ஜெக்டில் போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபீல். ஹியூமரை கடத்துறது அப்படிங்கிறது ஸ்கிரிப்டில் ஒன்று எழுதப்படணும், அண்ட் ஆர்டிஸ்ட்டும் அதை நேச்சுரலாக கடத்தி கொண்டு போகணும். இது எப்படி அமைஞ்சது உங்களுக்கு? இதனோட மேக்கிங் சொல்லுங்கள், ஹியூமர் போர்ஷன். அதை நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டில் இருக்கணும். அந்த சிச்சுவேஷன்ஸ், காமெடியான ஒரு சிச்சுவேஷனை நம்ம க்ரியேட் பண்ணணும். ப்ளஸ் கேரக்டர்ஸ், எப்படியான காமெடியை பிரிங் அவுட் பண்ணுற கேரக்டர்ஸ் நம்ம எழுதிட்டு கேஸ்டிங் பண்ணும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி, உதாரணத்துக்கு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் புரோக்கராக சூப்பர் குட் சுப்ரமணியன் நடிச்சிருப்பார். ஸோ அவருமே ஒரு நல்ல நேச்சுரலாக காமெடி பெர்ஃபார்ம் பண்ண முடியும். தீனா ப்ரோ ஆகட்டும், ஸோ அந்த மாதிரி படத்துலையும் காளி வெங்கட், வினோதினி மேம், ஹீரோயின் ஆகட்டும், அந்த சின்ன பையன், எல்லாருமே ஒரு காமிக்கலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்கள நம்ம கேஸ்ட் பண்ணிட்டோன்னா நம்ம சீனை ஷூட் பண்ணும் போது அவங்களுக்கு இதுதான் மூடுன்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அவங்க நேச்சுரலாக ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கே அங்கே தெரியும் இது ஒர்க் அவுட் ஆகிடும். ஸ்பாட்டில் பார்க்குறவங்களும் அதை ஷூட் பண்ணும் போது இருக்கிறவங்களும் ஒரு முகத்தில் ஒரு சின்ன சிரிப்போடு அதை பார்த்தாங்கனாலே நமக்கு தெரியும் ஓகே இது ஒர்க் அவுட் ஆகிடும். ப்ளஸ் அதே மாதிரி கதை ஓட்டத்தில் அது எங்கே வருதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா காமெடி சீனும் உங்களுக்கு ஒர்க் ஆகுமான்னு நம்ம சொல்ல முடியாது. கதையோட மூடில் சில டைம் ஆடியன்ஸ் எதிர்பார்க்காத நேரத்தில் காமெடி வைக்கும் போது அது நேச்சுரலாகவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இது. ஓவரால் எல்லாமே கம்பைன்டு ப்ராசஸ் தான். ரைட்டிங்கில் இருக்கணும், கேஸ்டிங் அண்ட் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சேர்ந்து வர்றது தான். ஓகே, நடிகர் காளி வெங்கட், வினோதினி அவங்க இந்த படத்துக்குள்ள மைண்டில் இவ்வளோ கேரக்டர்ஸ் அப்படின்னு இருக்கும், உள்ளே அவங்க ப்ளே பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் எப்படி நடந்தது? இல்லை, அதை கதை எழுதும் போதே ஹீரோ ஹீரோயின் யார் வேணால் பண்ணலாம். இந்த 2 கேரக்டர்ஸ், அந்த ரமேஷ் விஜின்ற அந்த 12ல் வர பேர் இவங்க 2 பேர் தான் பண்ணுறாங்கன்னு நான் அப்பயே மைண்ட் ஃபிக்ஸ் ஆகி தான் எழுதுனது. என் மைண்டில் நேச்சுரலாகவே அவங்க 2 பேரும் நிறைய படம் ஒன்றாவே நடித்த மாதிரி என் மைண்டில் இருந்தது. பட் நான் போய் பேசும்போது தான் சொன்னாங்க 2 பேரும் நடித்ததே இல்லை, ஒன்றா ஒரு பேராக நடித்தது இல்லை, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நடிக்கிறோன்னும் போது எனக்கு ஓகே நல்லா தான் இருந்தது. ஏன்னா இவர் ஒரு இன்னசென்ட்டாக சாஃப்டாக இருக்கக்கூடிய கேரக்டர், அவங்க கொஞ்சம் லவுடராக டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ நேச்சுரலாகவே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த பேருக்கான காம்பினேஷன் நல்லா இருக்கும், கான்ட்ராஸ்டாக இருக்கும் போது அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ப்ளஸ் என்னென்னா 2 பேர்கிட்டையும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா 2 பேரும் ஹியூமரும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, 2 பேரும் எமோஷனும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ 2மே இந்த கதைக்கு நேச்சுரலாக தேவைப்படுது. ஸோ நம்ம நினச்சி போனதை விட ஸ்பாட்டில் பயங்கரமாக 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் 2 பேருமே. நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டா போதும், அதை அவங்க எக்ஸ்ட்ராடினரியாக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, அழகாக புரிஞ்சுப்பாங்க, நம்ம எதிர்பார்க்காத எமோஷன்லாம் கொடுப்பாங்க 2 பேருமே. ஸோ அது ரொம்ப நல்லா படத்துக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ ஒரு படத்தில் நடிக்க வர்றவங்க ஒவ்வொரு ஏரியாவில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதாவது அவங்களுக்குன்ட்டுன்னு பார்ன் அண்ட் பிராட் அப்ல ஒரு டேலண்ட் இருக்கும். பட் எனக்கு இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிற இடம் ஒன்று இருக்கும். அது ஓவரால் இந்த படத்தில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை, அது நம்ம ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போது சொல்லிடுவோம் ஒரு விஷயம், இதுதான் உங்கள் கேரக்டர் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸ்பாட்டில் அவங்களுக்கு வரும்போது நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் ஒரு காம்ப்ளிகேஷன் என்ன இருந்ததுன்னா 2 பேர் கம்யூனிகேட் பண்ணிக்கணும், அட் த சேம் டைம் 2 பேரும் வாழை பார்த்து தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆர்டிஸ்ட் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஸோ என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், என்ன எமோட் பண்ணணுன்னாலும் அவங்க டைரெக்டாக பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் என்ன டைமிங்கில் எப்படி என்ன லவுடராக பண்ணியிருக்காங்களா எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையுமே அவங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுதான் மீட்டர்,
இந்த சீனுக்கு இந்த ஷாட்டுக்கு நீங்கள் இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணணும், இந்த மீட்டரை தாண்டக்கூடாது, கீழேயும் போகக்கூடாது, இந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி தேவைப்படுறதுல நம்ம நடிச்சும் காமிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பாட் எடிட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ ரெண்டையும் வச்சு மேட்ச் பண்ணி பார்ப்போம். எப்பயுமே என்னென்னா அந்த மீட்டர் அவங்களுக்கு கன்வே பண்ணிடணும் ஆர்டிஸ்ட்க்கு வந்து. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்குலாம் என்ன வேணும்னு நீங்கள் சொல்லிட்டா போதும், அந்த மீட்டர் மட்டும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் நிறைய வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்துட்டு நமக்கு சில ஐடியாஸ் வரும். இன்னும் கூட இதை எமோட் பண்ணலாம், இன்னும் கூட பெட்டராக ஒன்று பண்ணலாம், இல்லை எனக்கு இன்னொரு வேரியேஷன் கொடுங்க அப்படின்னு நம்ம நிறைய கேட்டு வாங்குவோம். காளியண்ணன்லாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ நம்ம அவர் நடிக்கிறத பார்க்கும்போது நமக்கு ஆசையாக இருக்கும், எதுக்கு ஒரே டேக்கோட நிறுத்தணும், இன்னும் ஒரு டேக் எனக்கு பண்ணுங்கள், நல்லா இருக்குது, இன்னும் ஒன்று பெட்டராக ஒன்று பண்ணுங்கன்னும் போது நம்ம எடிட் டேபிளில் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால அவங்கள ஃப்ரீடமாக விட்டுறணும். அட் த சேம் டைம் அந்த மீட்டர் மட்டும் நம்ம கரெக்டாக சொல்லிடணும், எதை சீரியஸாக பண்ணணும், எதை காமெடியாக பண்ணணும், எந்த இடத்துல எந்த மீட்டரோட பண்ணணுன்றதை மட்டும் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க. நடிகர் காளி வெங்கட், வினோதினி அவங்ககிட்டே அவர் வந்து அந்த யங்காக இருக்கிற லைஃப்பில் இருக்கிற முகத்தில் இருக்கிற பிரைட்னஸும் இவர் 2022 இண்டஸ்ட்ரியில் போய் தேடி கண்டுபிடிச்சி அவரை கூப்பிட்டு வரும்போதும் அம்னீசியாவா கடந்த கால வாழ்க்கையை பற்றின எந்த ஒரு தொடர்பும் இல்லாத ஒரு முகத்தோற்றத்தில் அவர் இருப்பார். முகத்தோற்றமே வெளிப்படுத்தும் வசனம் இல்லாமல். தான் குழந்தை வந்து அவங்க காப்பாற்றிட்டாங்களா வந்துட்டு அப்படிங்கும்போது அந்த கட்டிலிருந்து விழுந்து அப்படி ஒரு மூவ் எடுப்பாங்க. அந்த பர்டிகுலர் சீன் பற்றி சொல்லுங்களேன். இல்லை அதுதான், அது என்னென்னா அந்த ஃபேக்ட்ரி சீன் எனக்கும் ரைட்டிங்காகவும் சரி பார்க்கும் போதும் சரி எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் அந்த ஃபேக்ட்ரி சீன். அதுவும் கிளைமேக்ஸ் என்னென்னா அவர் இறந்துட்டாருன்ற ஒரு மொமெண்ட்டில் அந்த ஃபேமிலியே இறந்துருச்சுன்ற மாதிரி ஒரு மூடை செட் பண்ணியிருப்போம். இப்போ ஆடியன்ஸுமே அதை நம்பிடுவாங்க, ஓகே இந்த ஃபேமிலி இறந்துட்டாங்கன்னும் போது திடீர்னு அவர் வரும்போது ஒரு பேங்கராக இருக்கும். எனக்கே நிறைய டைம் எடிட்டில் பார்க்கும்போது மியூசிக்கோட கூஸ் பம்ப்ஸ் ஆகிடும். அவர் அப்படி வந்து நிற்கும் போது என்னடா இறந்துட்டார் நினச்சால் வந்துட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி அதை வந்து அந்த ஒரு 10 வருஷமாக அந்த பையனை இழந்துட்டு ஒரு தனிமையில் வாடுற ஒரு அப்பா அம்மாவோட கேரக்டர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும், இதுதான் மூடு. அதை ரொம்ப அழகாக அவர் வந்து உள்வாங்கிட்டார் காளியனை. நடக்கிற அந்த பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஃபேஸில் எந்த வித எமோஷனுமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார். ரொம்ப டல்லாக வாய்ஸ்லாம் பிரேக் ஆகி நம்ம சாதாரண வயசானவங்கன்னு நம்ம சொல்கிறது வேற, பட் ஒரு 10 வருஷமாக லோன்லினஸாக, ஏன்னா ஒரே ஒரு குழந்தை வச்சு வளர்க்குறவங்களுக்கு அந்த ஒரு குழந்தை தான் உலகமாக இருக்கும். அதை இழந்துட்டு அவங்களோட லைஃப் வந்து ஒரு மாதிரி ரொம்ப மிசரபிள் ஆகிடும், ஒரு நரகம் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் எதை நோக்கி போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு நாளுமே ஒரு நடப்பின மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா அவங்களுக்கு லைஃப்பில் எந்த பர்பஸும் இருக்காது, லைஃபே ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதை வந்து எமோட் பண்ணணும் அவர் அப்படின்றதுனால தெளிவாக சொல்லியிருந்தோம். அதை ரொம்ப அழகாக எமோட் பண்ணியிருந்தார். அதே மொமெண்ட் வந்து அவங்க பையன் வந்து இங்கே வரலனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல அவன் உயிரோட இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மொமெண்ட்டும் அவங்களுக்கு வந்து அவங்க பையன் திரும்ப உயிரோட கிடைச்ச ஒரு ஆசை. ஸோ அதை தான் வந்து அந்த இடத்துல அவங்க 2 பேரும் எமோட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் தான் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணோம். அது கிளைமேக்ஸ் வந்து ஒரு 3-4 நாள் ஷூட் பண்ணோம், வேற லொகேஷன். ஆமாம், அவங்க 2 பேரோட ஃபர்ஸ்ட் டே அந்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் த கிளைமேக்ஸ் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஷூட் பண்ணோம். ஏன்னா இவங்க வீட்டில் நடக்குது இல்லையா, நாங்கள் ஷூட் ஆர்டர் படி இவங்க வீட்டை ஃபர்ஸ்ட் எடுத்தோம், தர்ஷன் வீட்டை ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது என்னன்னா அந்த கிளைமேக்ஸ் தான் லாஸ்ட் நாள் எங்களுக்கு இவங்க ஷெட்யூல் படி, பட் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள். அவங்க அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அந்த வீட்டில் வந்து நடிக்கணும். ஸோ அந்த ஃபஸ்ட் டே வரும்போதே அவங்க ரொம்ப அழகாக அதை கேரி ஓவர் பண்ணி அந்த எமோஷன்ஸை வந்து ஆல்மோஸ்ட் 50-60% ஒயிட்ஸ் வீட்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம். தேவைப்பட்ட க்ளோஸ்அப்ஸ் மட்டும் நாங்கள் அதுக்கப்புறம் செட்டில் எடுத்தோம். பட் ஃபஸ்ட் டேவே அவங்க அந்த வயசான கெட்டப்பில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த நாளே அவங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், என்ன மூடு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சு அந்த கிளைமேக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ வந்து அந்த ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்தே அவங்க அதை கரெக்டாக உள்வாங்கி ரொம்ப ஸ்லோவாக டல்லாக அந்த ரியாக்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, ஒரு ஆர்டிஸ்ட் டு ப்ரொடக்ஷன் டு ஆர்டிஸ்ட், நீங்கள் இவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறதுன்னு ஒன்று. இப்போ என்னை வந்தோடனே நீங்கள் கிளைமேக்ஸ் போர்ஷனில் நிறுத்துறீங்க சார், எனக்கு வந்து பவுண்டு ஸ்கிரிப்ட் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு வரலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்கும்? இல்லை, நம்ம அது சீன் பேப்பர் முன்னாடி கொடுத்துருவோம். இந்த மாதிரி நமக்கு தெரியும்ல, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே முன்னாடியே வந்து ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி என்ன சீன் எடுக்க போகிறோமோ அதை முன்னாடியே நம்ம கொடுத்துருவோம். ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்களுக்கு அந்த ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு டைம் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி யார் ஹீரோயின் ஆகட்டும், நம்ம காளியண்ணன், வினோதினி மேம் எல்லாருக்குமே வந்துட்டு அப்ஃப்ரண்ட்டாகவே ஒரு 3-4 நாள் முன்னாடி கொடுத்துட்டு ஃபாலோ அப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்க சொல்லுவோம். அப்படி தான் ப்ராசஸ், படிக்காமல். ஏன்னா ஸ்பாட்டில் வந்து அன்றைக்கி நான் அவங்களுக்கு சீனை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க பண்ணும்போது கொஞ்சம் அவங்களுக்கு டஃப்பாக மேபி ஃபீல் பண்ணலாம், மூட் வைஸ் அவங்க எப்படி ஒர்க் ஆகுன்றது தெரியாது. ஸோ அதனால் முன்னாடியே கொடுத்துட்டு அவங்க ப்ரிப்பேர்டாக வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற ப்ராசஸ் தான், எப்படி வேணும் என்ன வேணும்,
உங்கள் பாடி லாங்குவேஜ் என்ன. இன்ஃபேக்ட் காளி என்ன வினோதினி மேம் 2 பேருமே என்னன்னா நம்ம அவங்களுக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. அவங்க நேச்சுரலாகவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நம்ம என்ன வேணுன்றதை சொல்லிட்டு அவங்க தெளிவாக பண்ணிடுவோம். டப்பிங்கில் கூட அதுக்கான வேரியேஷன் கரெக்டாக பண்ணாங்க. அந்த யங் போர்ஷனோட டப்பிங்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அந்த ஓல்டு கெட்டப்புக்கு தனியாக ஒரு நாள் டப் பண்ணாங்க. ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஓல்டை மட்டும் முடிச்சாங்க. ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் ஃபுல்லாக முடிச்சிருவோம், நம்ம முடிச்சுட்டு ஓல்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் கொண்டு அந்த வேரியேஷன் அழகாக கொடுத்தாங்க. ஸோ அதுதான் அந்த சீசன்ட் ஆக்டர்ஸ்னும் போது அது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன வேணுன்றது சொல்லிட்டா போதும், அவங்க அதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருவாங்க. சூப்பர். இவங்களோட லவ் போர்ஷன்ல தர்ஷன், ஆஷா பைஜு இவங்க ஒரு இடத்துல இந்த வீடு ப்ராப்ளம் அப்படின்னு அந்த மனைவி வெளியே வரும்போது இவர் புத்தியை காட்டிட்டல்ல, இவ்வளோ நாள் எப்படியோ இருந்த, இப்போ திரும்பியும் அப்பா வீட்டுக்கு போறேன்னப்போ ஒரு எமோஷனலாக பேசிக்கிறது இருக்கும். அந்த படத்துல அந்த இடம் ஃபேண்டசிலேருந்து வெளியே ரியாலிட்டிக்குள்ள போய் டச் ஆன மாதிரி இருக்கும். பயங்கர ஒரு எமோஷனலாக இருக்கும். அந்த சீன் மேக்கிங் சொல்லுங்க. அது என்னன்னா நமக்கு எல்லா கதையிலையும் ஒரு பாயிண்ட் ஒன்று தேவைப்படும். ஹீரோவுக்கு எல்லாமே இழந்து நிற்கிற ஒரு மொமெண்ட் ஒன்று எல்லா கதையிலுமே தேவைப்படும். அவன்கிட்ட எதெல்லாம் இருந்துச்சோ எல்லாமே போகும்போது தான் அவன் அடுத்த கட்ட ஒரு தேடலுக்கு அவன் நகருவான். டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் நம்ம போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இந்த கதையில் தேவைப்பட்டுச்சு. அவனுக்கு வேலை போயிடும், வீடும் யாரும் வாங்க மாட்டாங்க, வீட்டு டாக்குமெண்ட்லேருந்து எல்லாம் எரிஞ்சு போயிடும்போது லாஸ்ட் அவனோட கடைசி ஹோப் அவன் ஒய்ஃப் தான். ஸோ அவளுமே என்னென்னா அவள் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பா, இந்த வீடு வேணாம், நம்ம போயிடலாம், செட் ஆகலை. ஏன்னா அவளுக்கும் சில ப்ரைவசி இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும். வேண்டான்னும் போது இவன் இவனுக்கு ரொம்ப ஆசையாக வாங்கின வீடு, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின வீடு அப்படின்னு அவன் அந்த வீட்டு மேலே ஒரு லவ்வில் இருக்க ஒருத்தன். அவ்வளோ ஈஸியாக இவ போகிற மாதிரி தூக்கி போட்டு போக முடியாதுன்னு. அதுதான் அவங்க 2 பேருக்குள்ளே ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீ சொந்த வீட்டிலே பிறந்து வளர்ந்தவ, உனக்கு இதோட வேல்யூ தெரியாது. ஆனால் நான் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டவன்றனால எனக்கு சொந்த வீடோட வேல்யூ எனக்கு தெரியும்னு அந்த கான்ட்ரரி டிஃப்ரென்ஸ் அவங்க 2 பேருக்கும் முதல்லேருந்தே இருக்கும். இவளுக்கு என்ன வீடு தானே அப்படி இருக்கும், அவனுக்கு என்னென்ன வீடு தான் எனக்கு எல்லாம், ஏன்னா எனக்கு தான் கஷ்டம் அப்படின்ற ஒரு ஃபீல் அந்த கான்ஃப்ளிக்ட் 2 பேருக்குள்ளேயுமே இருக்கும். ஸோ கரெக்டாக அவள் வா நம்ம போகலாம் வீட்டுக்குள்ளே, இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னும் போது இவர் ஒத்துக்க மாட்டார். என்ன ஆனாலும் வீட்டை விற்றுட்டு போகலாமே தவிர அப்படியே விட்டுட்டுலாம் என்னால் வர முடியாது, இப்போ எங்கே போய் நிற்கிறது, ஏன்னா அவர்கிட்ட வேலை கிடையாது, காசு கிடையாதுன்னு ஒரு நார்மல் யங்ஸ்டர் என்ன நிலமையில் இருப்பானோ அந்த சுச்சுவேஷன் அவர் சொல்லுவார். பட் அவள் பரவாயில்ல நம்ம அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னும் போது அவர் அங்கே இன்சல்ட் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர். ஸோ அம்மா அப்பா கிட்டே உங்கள் அம்மா அப்பா முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுன்னு சொல்லி தான் நான் உன்னை கூப்பிட்டு வந்தேன், திரும்ப அங்கே போய் நான் தோத்துட்டேன்னு என்ன நிற்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 2 பேருக்குமான ஒரு இது வந்துடும். ஸோ அப்போ அவருக்கு என்ன ஒரு ரியலைசேஷன் அந்த கேரக்டருக்கு இருக்கும்னா, ஓகே என்கிட்ட எல்லாம் இருந்தப்ப நீ என் கூட இருந்த, இப்போ என்கிட்ட எல்லாம் போயிடுச்சுன்னு நீ போகிற, உன் புத்தியை காமிச்சிடலாம், அந்த ஒரு மொமெண்ட்டில் அவர் பேசுவார். ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு லவ்வர்ஸ்குள்ளே எவ்வளோ லவ் இருந்தாலும் அந்த ஒரு சின்ன ஒரு பொசசிவ்னஸ் ஆகட்டும், இவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கன்ற அந்த இன்செக்யூரிட்டி அது நேச்சுரலாகவே எல்லாருக்குமே இருக்கும். ஏதோ ஒரு மொமெண்ட்டில் இவன் நம்மளை தூக்கி போட்டு போயிடும். அந்த மாதிரி என்கிட்ட எதுவுமே இல்லைன்னொடனே இவன் என்னை விட்டு போகிறா அப்படின்னு தப்பாக நினச்சிப்பார் இவர். அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்கும்னா, இந்த வீடு சேஃப் கிடையாது, அந்த வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கான், நம்மளும் இங்கே இருக்கோம், எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது, சுவிட்சை போட்டு அவருக்கு அடிபட்டிருக்கு, ஒருத்தருக்கு ஒரு இது ஆகுது. ஸோ ஏதோ ஒரு டேஞ்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீட்டை விட்டு போகணும்னு அவளுமே ஒரு பாசிட்டிவான ஒரு இன்டென்ட்டில் தான் சொல்லுவாள். ஆனால் இவருக்கு எப்படின்னா ஆகும்னா, இவன் என்னை வீட்டை விட்டு வெளியே கூட்டு போக ட்ரை பண்ணுறா, அப்பா அம்மா வீட்டில் கொண்டு போய் அவமானப்பட பார்க்குறா. 2 பேரோட நோக்கமும் நல்ல நோக்கம் தான், பட் சின்ன பிரச்சனை இருந்ததுனால அது 2 பேருக்குள்ளே பஸ்ட் அவுட் ஆகிடும். ஸோ அந்த சீனில் 2 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இன்னொரு ட்ரிவியா மாதிரி சொல்லணும்னா, அந்த சீன் முதல் நாள் நாங்கள் ஒரு நாள் ஷூட் பண்ணோம், அந்த ஃபுட்டேஜ் பார்த்தா எரேஸ் ஆகிடுச்சு. 2 கேமராவில் ஷூட் பண்ணோம். ஸோ ஒரு கேமராவோட ஃபுட்டேஜ் ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடுச்சு, அந்த கார்டு கரப்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஆங்கிள் மட்டும் திரும்ப ரீஷூட் பண்ணோம். ஸோ ஆனாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிடுச்சு, அதே நாளில் ஷூட் பண்ண மாதிரி தான் மேட்ச் ஆச்சு. ஒயிட் இருந்தது, க்ளோஸ் மிஸ் ஆகிடுச்சு. ஆமாம், 2 ஆங்கிள் எடுத்தோம், 2 ஆங்கிளில் ஒரு ஆங்கிள் ஃபுல்லாகவே போயிடுச்சு. இவங்க ஷோல்டர் அவங்க அந்த மாதிரி ஒரு த்ரோட் அந்த பிகினிங் அந்த சீன் ஃபுல்லாகவே போயிட்டு திரும்ப நல்ல வேலை ரீஷூட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வேற ஒரு நாள் ஷூட் பண்ணும் போது டைம் இருந்ததுனால அந்த ஒரு 2 ஹவர்ஸில் இந்த சீனு எடுத்தோம். 2 பேரும் ஆனால் மேட்ச் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தீனா அவரோட கேரக்டர் இந்த ஃப்ரெண்டு ரோல். ஆமாம், நம்ம சில நேரங்களில் டோட்டல் ஸ்டோரியில் காமெடி இருக்கட்டும், இண்டிபெண்ட்டாக ஒருத்தர்கிட்ட நம்ம கொடுத்தோம்னா அது கதையை விட்டு ட்ராக்கை விலக்கி கொண்டு போயிருங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அவரோட ட்ராக் எப்படி கொண்டு வந்தீங்க? இல்லை, அதான் அவருக்குமே கொஞ்சம் காமெடிஸ் எழுதி இருந்தோம், சீனுக்குள்ளேயே பண்ணலான்ற மாதிரி. பட் எண்ட் ஆஃப் தி டே என்னென்னா, அந்த ட்ரிம்மிங் உங்களுக்கு அந்த ஃபைனல் ட்ரிம்மிங் வரும்போது இப்போது சின்ன படங்கள்லாம் அந்த 2 ஹவர்ஸ் தாண்டி போக வேண்டாம், 2 ஹவர்ஸ் 10 மினிட்ஸ் இதுக்குள்ளேயே முடிப்போம், அதுக்கு மேலே போகும்போது ஆடியன்ஸ் பார்க்க மாட்டுறாங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகட்டும், நம்ம ப்ரொடக்ஷன்லேயே ஆகட்டும், எல்லாரும் அந்த ஒரு விஷயம் சொல்கிறதுனால
ஸோ நம்ம அவரோட நிறைய எடுத்திருந்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஆகட்டும், அப்புறம் அந்த அயன் பாக்ஸ், அந்த மாதிரி நிறைய இடத்துல அவரை வச்சு நிறைய சின்ன சின்ன சீனுக்குள்ளேயே கொஞ்சம் காமெடி பண்ணுற மாதிரி எழுதியிருந்தோம். பட் என்னன்னா அது சீனோட மூடியும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அட் த சேம் டைம் வந்து லென்த்தும் அதிகமாகக்கூடாது. அப்படின்னும் போது நிறைய இடத்துல ட்ரிம் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவரும் நல்ல பெர்ஃபார்மர், அவரும் நல்லா நடிச்சார். இன்ஃபேக்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி சாரும் நடிச்சார் படத்தில். அவர் ஒரு 3 சீன் நடிச்சார். ஆமாம், அவர் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு நெய்பராக வருவார். அவரை வச்சு ஒரு காமெடி ட்ராக் எழுதியிருந்தோம். பட் அதுவுமே ட்ரிம்மிங்கில் போயிடுச்சு. ஸோ வந்து டிஎஸ்ஆர் அப்படிங்கிறவருக்கு வந்து இதனோட மொத்த லெட்டும் கிடைச்ச மாதிரி அந்த சீன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. அது கிட்டத்தட்ட அவர் வந்து ஆடியன்ஸ் தான் இந்த கதைக்குள்ள போற ஒருத்தருக்கு இருக்கிற எமோஷனலை எப்படி ஹைப்பரா வெளிப்படுத்தலாமோ அதுக்கான ஸ்பேஸ். அந்த டேயை பத்தி சொல்லுங்க. ஆமா, அவரும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மர் தான். அதுவும் கதை எழுதும் போதே இவர் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட்ல இருந்தது. ஏன்னா அவரோட லுக்கு, அப்பியரன்ஸு, அவரோட ஒரு துணி இருக்கும். ஸோ அது எல்லாமே எங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வேணும். டவுட்டாக ஒரு வீட்டை வந்து அக்கு வேற ஆணி வேற பிரிக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக வேணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணோம். ஸோ அதே மாதிரி அவரும் அந்த விஷயமாகட்டும், அதே மாதிரி அது ஃபஸ்ட்டு வீட்டில் இவங்க உண்மையிலே சென்சார் இருக்கணும்னு அவர் ரொம்ப நம்பிடுவார். நம்பிட்டு இவ்வளோ டெக்னாலஜி இருக்க வீடா நான் எப்படி மிஸ் பண்ணுவேன், இது எவ்வளோ லட்சம் கொடுத்தாலும், அதாவது அவரே அண்டர் வேல்யூ வாங்கலாம்னு நினச்சிட்டு இருப்பார். இதெல்லாம் போகாது பழைய வீடுன்னு. பட் இவ்வளோ டெக்னாலஜி இருக்குன்னு அவர் நம்பிட்டு அவர் வாங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுவார். கரெக்டாக வாங்குற மொமெண்ட்டில் இவங்க அந்த வீட்டில் இன்னும் சில செகண்ட் நடந்த உடனே அவர் பேயின்னு கண்டுபிடிச்சிட்டு பேய் தான் இருக்கு போலன்னு நம்பிட்டு அவரும் ஓடிடுவார். ஸோ அது ஒரு 2 days கிட்டே ஷூட் பண்ணோம், 1.5 days அந்த மாதிரி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஷூட் பண்ணும்போதே நமக்கு தெரியல சில சீக்வன்ஸ் நல்லா ஃபன்னாக ஒர்க் ஆகும்னு. ஸோ அந்த மாதிரி நல்லா ஒர்க்கான சீக்வன்ஸ். டப்பிங்லேயுமே அவர் நல்லா கோஆப்ரேட் பண்ணார், நல்ல வேரியேஷன்லாம் காமிச்சார். இப்போ அந்த ஹவுஸ்மேட்ஸோட மேக்கிங் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுகிறோன்னா, இதுக்கு உங்களுக்கு ஃபவுண்டேஷனாக இருந்த உதவி இயக்குனர் காலம் அப்படின்னு ஒன்று. ஆமாம் ஆமாம் ஆமாம். உங்களோட டிமாண்டி 2வாக இருக்கலாம், தமிழ் படம் 2வாக இருக்கலாம், டக்கால்ட்டியாக இருக்கலாம். உங்களுக்கு அந்த நம்ம டைரக்டர் சேர்ல உட்காந்து கட்டு ஆக்ஷன் சொல்றதுக்கு நம்மளை உருவாக்குகிற ஒரு இடம் இருக்கும்ல, அது எப்படி இருந்தது? நான் வந்து 2013 நான் சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பயே இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு 1 year கோர்ஸ் ஒன்று போய் ஜாயின் பண்ணேன். பட் அப்போ 13 நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம போகிற இடத்துலலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நானே என் ஃப்ரெண்டும் ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தோம், அப்புறம் நான் மட்டும் தனியாக போவேன். ஏன்னா இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒரு ஜாபில் இருக்க முடியாது. ஒரு வேலை பார்த்துக்கிட்டே நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ண முடியாது. ஸோ பார்ட் டைம் ஜாப்ஸ், நைட் ஷிஃப்ட்ஸு, இந்த மாதிரி ஒர்க்ஸாக பார்த்துக்கிட்டே வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் வந்து நம்ம வடபழனி, வலசரவாக்கம், சாலிகிராமம் இருக்க சினிமா ஆஃபீஸோட அட்ரஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ ஒரு ஆஃபீஸாக போய் தேடி ட்ரை பண்ணி அப்பயும் கிடைக்காது. அதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி 17 எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது தமிழ் படம் 2ல். ஸோ அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா அது வந்து ஒரு காமெடியான படம் தான். ஸோ ஸ்பாட்டில் எப்படி ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து அந்த காமெடி டெலிவர் பண்ணி வாங்குறாங்க, அது ஸ்பூஃப் ஃபிலிம் வேறு. ஸோ வந்துட்டு நிறைய பேருக்கு புரியாது இவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு, நிறைய பேருக்கு புரியாது. அது வந்து சீனாக எடிட் பண்ணி அந்த ஆர்ஆர்லாம் போட்டு வரும்போது தான் தெரியும். பட் நமக்கு சீன் பேப்பர் படிக்கும் போது தெரியும் எங்களுக்கு இந்த சீனை தான் ஸ்பூஃப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக இருக்கும். அதை ஷூட் பண்ணும்போது பக்கத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு சிவா சார் ஆகட்டும், சேத்தன் சார் ஆகட்டும், சதீஷ் சார், இவங்கெல்லாம் பண்ணுறது சிஎஸ் அமுதன் சார். ஆமாம், சிஎஸ் அமுதன் சார் தான். ஆனால் என்னென்னா அது பார்க்கும்போது காமெடி படமாக நமக்கு தெரியும். ஆனால் ஸ்பாட் ரொம்ப சீரியஸாக இருக்கும். அவர் அமுதன் சார் ரொம்ப சீரியஸாக இருப்பார். ஸ்பாட்டில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்ன்ட்டுன்னு. காமெடி படம் தானேன்னு சும்மா மேம்போக்காக எடுக்க மாட்டாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக எடுப்பார். அவராகட்டும், கோபி அமர்நாத் சார், கேமராமேன் ஆகட்டும், எல்லாரும். ஸோ அப்போல்லாமே வந்துட்டு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஷூட்டிங் போன புதுசுலலாம் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 14-15 மணி நேரம் நிற்கணும் நம்ம. அப்போ வந்துட்டு நம்மளோட அதிகபட்ச ஆசையை வந்து சீக்கிரம் டைரக்டர் ஆகணும். ஏன் டைரக்டர் ஆகணும், முதல்ல உட்கார விடுவாங்க டைரக்டர் ஆகிட்டா. ஏன்னா இங்கே ஒரு 14 மணி நேரம் 15 மணி நேரம் நிற்க வைக்கிறாங்க. கால்லாம் வீங்க ஆரம்பிச்சிருச்சு போய் ஒரு 1 வீக்கில் எல்லாருக்குமே. ஏன்னா அந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் புதுசு நாங்கள் அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ். எல்லாரும் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்பாட்டில் நின்னதை பார்த்தோன்னே ஐயோ என்னடா இப்படி போட்டு அடிக்கிறாங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஆனால் நமக்கு பழகிடும். அந்த டே ஷூட்ஸு, நைட் ஷூட்ஸு எல்லாமே என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 days டஃப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் போக அந்த ஷூட்டிங்க்கான இது நம்மளே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். அதை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நமக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க. நம்ம ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் நம்ம வேலை செய்வோம்னு இல்லாமல் எல்லா வேலையும் நம்ம இழுத்து போட்டு செய்யும் போது நம்ம வந்து நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்னா என்ன, காஸ்டியூம்ஸ்னா என்ன, கேஸ்டிங்னா என்ன, சிஜினா என்ன அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணும் போது நம்ம அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி நிறைய அதிகமாகும்.
நம்மளால வந்து ஸ்பாட்டில் நம்ம ஒரு டேரக்டராக இருக்கும் போது அது இது பண்ணலாம். டகால்ட்டியும் அப்படி தான். டிமாண்டி காலனியில் ஒர்க் பண்ணும்போது என்னென்னா அது ஒரு ஹாரர் படம். அதுக்கு முன்னாடி நான் ஹாரர் படம்லாம் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ அது அப்போது வந்து அதை எப்படி ஷூட் பண்ணுறாங்கன்றது நம்ம வந்து பார்க்க முடியும். அஜய் சார் நல்லா ஷூட் பண்ணுவார். ஸோ அதில் வந்துட்டு அவர் எப்படி ஒரு சீனில் வந்து விண்டெல்லாம் உள்ளே கொண்டு வராங்க, ஒரு ப்ளோவர் எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ரொப்பல்லர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, கேமரா எங்கே மூவ் பண்ணுறாங்க, எங்கே ஸ்டாட்டிக்காக வைக்கிறாங்க, ஸோ லைட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பக்கத்தில் இருந்து பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணும்போது நிறைய விஷயம் ஒரு ஹாரர் ஃபிலிமோட மேக்கிங் கற்றுக்க முடிஞ்சது. அது வந்து எனக்கு ஹவுஸ்மேட்ஸில் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு 40 minutes கொஞ்சம் ஹாரர் போர்ஷன்ஸ் இருந்தனால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் அங்கேயே வந்துட்டு என்னென்னா அங்கே ஒர்க் பண்ணும்போதெல்லாம் மைக்கே நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. அஜய் சார் வந்து மைக்லாம் கொடுத்து நம்ம அங்கே கோஆர்டினேட் பண்ணுவோம் எல்லாரையும். ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் சரி, மற்ற டிபார்ட்மெண்ட், கேமரா டிபார்ட்மெண்ட், ஸ்டண்ட் எல்லாரும் நம்ம கோஆர்டினேட் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே, நம்ம ஒரு ஸ்பாட்டை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப முக்கியம் வந்து நீங்கள் ஒரு டேரக்டராக இருக்கும்போது 100 பேர் 150 பேர் உங்கள் காலில் நம்பி அங்கே ஸ்பாட்டில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் சொன்ன நம்ம அங்கே ஐயோ 100 பேர் இருக்காங்க, எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க, நம்ம என்ன நினைப்பாங்க, நம்ம போய் பேசலாமான்னு அங்கே யோசிக்க கூட முடியாது. ஸோ யூ ஹேவ் டு டேக் த கண்ட்ரோல். ஸோ அது நம்ம அங்கே ஒர்க் பண்ணி பழக்கமாக வரும்போது நமக்கு இங்கே நேச்சுரலாகவே அது டைரக்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அஜய் ஞானமுத்து சார், CS அமுதன் சார் அண்ட் டக்கால்ட்டி டைரக்டர், ஏடிக்கும் டைரக்டருக்குமான பாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒன்று வந்து நம்ம ஆரம்பத்திலே பெருசாக பர்சனலாக மிங்கிள் ஆகாமல் ப்ரொஃபஷனல் டு ப்ரொஃபஷனல் அப்படின்னு இருந்தோம்னா ஓகே அப்படின்னு ஒன்று இருக்கும். இல்லை சில விஷயம் பர்சனலாக ஃப்ரெண்ட்ஷிப் ஆனால் தான் இந்த ஸ்கிரிப்டோட சோல் என்ன அப்படிங்கிறது புரியும். இல்லைன்னா ஷார்ட்டில் இது இல்லை இது இல்லைன்னு கேட்டாங்கன்னா மைண்டில் அந்த மொமெண்ட்டில் ஓட முடியாதுன்னு இருக்கும். இதை நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? தமிழ் படம் 2ல் அமுதன் சார்கிட்ட ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தான் வரும். ஏன்னா நான் போய் ஜாயின் பண்ணும் போது நான் ஷூட்டிங்க்கு ஒரு 10 days முன்னாடி தான் போனேன். ஃபுல் படம் ஒர்க் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ரிலீஸ் வரைக்கும் இருந்தேன். அது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ நான் வந்து லாஸ்ட் ஏடி, அதுக்கப்புறம் ஷூட் முடிஞ்சு வரும்போது அப்படியே ஒர்க் பண்ணிட்டு ஓரளவு நல்லா வந்தேன். டகால்ட்டி விஜயானந்த் சாரும் நல்ல க்ளோஸ் ஆகிட்டார். நான் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவரோட அடுத்த படத்தோட ஸ்கிரிப்டுக்கெலாம் ரெஃபரன்ஸுக்கெலாம் வந்து ஒர்க் பண்ணது பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு ரொம்ப பர்சனலாக க்ளோஸ் ஆகிட்டார். ஒரு பிரதர் மாதிரி தான். ஸோ அந்த படமும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது வந்து அந்த பர்சனல் பாண்டிங்கிறது வந்து இன்னும் நமக்கு வந்து ஒர்க்காக இன்வால்மெண்ட்டாக நிறைய நம்ம பண்ணுறதுக்கான ஒரு விஷயந்தான் அது. அது அவங்களோட நேச்சுரல் டேஸ்ட் என்ன, அவங்க என்ன மாதிரி படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கும் போது நம்மளும் நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். ஏன்னா அப்போ தான் அவங்க நிறைய விஷயம் நமக்கு சொல்லி தருவாங்க. அவர் இப்போ விஜயானந்த் சார் சங்கர் சார்கிட்ட ஒர்க் பண்ணவர், அஜய் ஞானமுத்து சார் முருகதாஸ் சார்ட்ட வரும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட அந்த பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க நம்மகிட்ட நிறைய சொல்லுவாங்க. சங்கர் சார் எப்படி ஒர்க் பண்ணுவார், முருகதாஸ் சார் எப்படி ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி, PC ஸ்ரீராம் சார் எப்படி ஒர்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லும் போது நமக்கு அது இன்னும் லேர்னிங்காக இன்னும் ஒரு டைரக்டர்கிட்டேருந்து எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். இப்போ அஜய் ஞானமுத்து சார்ட்டையுமே வந்து ஸ்டார்டிங்கில் நான் போகும்போது ஒரு ஏடியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அவர் வந்து ரைட்டிங்க்கு யாராவது தேவைப்படுவாங்க, ரைட்டிங் ஏதாவது ஆள் கிடைப்பாங்களான்னு தேடிட்டு இருந்தார். ஸோ அப்போ நான் வாலண்டியராகவே போயிட்டு எனக்கு ரைட்டிங்கில் எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் அதிகம். நானாக போய் வாலண்டியராக அவர்கிட்ட கேட்டேன், நான் வேணா உங்களுக்கு ஒரு டிராஃப்ட் எழுதி தரேன், உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் பாருங்கள், ஒரு 2 சீன் எழுதி தரேன் அப்படின்னோன்னு சரி ஓகே எழுதி கொடுங்க பார்ப்போம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 சீன் எழுதி கொடுத்தோன்னா அவர் பிடிச்சிருச்சு, நல்லா இருக்கு, நீங்களே எழுதுங்க மொத்த டிராஃப்ட்டும் அப்படின்ட்டாரு. அவர் வந்து சீன் என்னன்றது சொல்லிடுவார், மூட் என்னன்னு சொல்லிடுவார். நம்ம ஃபுல் சீன் எழுதிட்டா அதுக்கப்புறம் எழுதினதுக்கப்புறம் ஃபுல் சீன் எனக்கு அந்த படத்தில் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டார். எழுதினதுக்கப்புறம் உட்காந்து 2 பேரும் கரெக்ட் பண்ணி அவர் ஃபைனலாக ஒரு வெர்ஷன் ரெடி பண்ணி ஷூட்டிங் போவார். ஸோ அதுவுமே என்னென்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் ஒர்க் பண்ணது. அவர் வந்து நம்ம ஒரு டேரக்டர் தான் இருந்தாலும் நம்ம அந்த டிஸ்டன்ஸோடு இருக்க மாட்டார். அவரும் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரோட கிரிக்கெட் விளாட்றதாகட்டும், அவர் வீட்லேயே நைட் நம்ம ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கேயே தங்கி தூங்குறது, காலையில் அவர் கூட எழுந்திரிச்சு ரெடியாகி ஷூட்டிங் போகிறது. ஸோ அந்த மாதிரி 24 hours நம்ம கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க. அது வந்து அந்த ஒர்க்கை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ணிப்போம். லைஃப்பை பற்றி ஆகட்டும், சினிமாவை பற்றி ஆகட்டும், அவரோடையும் சரி. அப்புறம் கணிதன் ஒரு படம் வந்துச்சு, TN சந்தோஷ் சார், அவர்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் முன்னாடி. ஷூட்டிங் தமிழ் படமுக்குலாம் முன்னாடி ஒரு டிஸ்கஷன் மட்டும் அவரும் மீட் பண்ணுவேன். ஸோ நிறைய விஷயம் அவங்களாம் நம்மளை கைட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இப்போ நம்ம ஒரு படம் தான் பண்ணியிருக்கோன்றதுனால அவங்க சீனியர்னால அடுத்து நீங்கள் எப்படி போகணும் என்ன பண்ணணுன்றதுலாம் நமக்கு ஒரு மென்டார் மாதிரி கைட் பண்ணுவாங்க. அது நல்ல விஷயம் தான். இப்போ ஏடியாக ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம், நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம் அப்படின்னு உட்கார்றப்ப எனக்கு இப்போதைக்கு நான் இந்த ஸ்கிரிப்டுக்கான மேக்கிங் நாலேஜை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் நம்ம மைண்டுக்குள்ளே வரும்ல, அது எப்படி வந்தது? நான் வந்து தமிழ் படம் 2 முடியும் போது வந்து எனக்கு வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஒர்க் பண்ணோமா, நல்லா கற்றுக்கிட்டோமா அப்படின்னும் போது இல்லை இன்னும் கற்றுக்கல.
ஸோ அப்போ இன்னும் ஒரு படம் ஒர்க் பண்ணுவோம், ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டகால்ட்டி ஒர்க் பண்ணேன். தமிழ் படம் 2 எண்ட்லேயே எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது, ஒரு ஹீரோயின் பேஸ்டு ஸ்கிரிப்டுக்காக ஒரு ஐடியா கிடச்சிது. சரி இந்த ஐடியாவை ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அந்த டகால்ட்டி ஒர்க் பண்ணுற டைமில் அந்த ஐடியாவை டெவலப் பண்ணிட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் டகால்ட்டி முடிகிற டைமில் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஓகே நம்ம அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக டகால்ட்டி முடிகிற டைமில் வந்து கோவிட் வந்துருச்சு. ஸோ உட்காந்து கடகடன்னு ஒரு ஹீரோயின் ஸ்கிரிப்டை ஃபஸ்ட் டைம் அப்போ தான் எழுதி முடிச்சுட்டு அதை ட்ரை பண்ணேன். பட் அது சில ரீசன்ஸால் ப்ரொடக்ஷன் ஹீரோயின்லாம் செட் ஆகலை. பட் ஆனால் அந்த மொமெண்ட் நீங்கள் சொல்கிற ஒரு மொமெண்ட் என்னென்னா அந்த கான்ஃபிடன்ஸ் நம்ம கம்மியாக தான் இருக்கும், நம்ம கற்றுக்கிட்டோமா, நமக்கு அந்த நாலேஜ் இருக்கான்னு. ஸோ அந்த டைமில் வந்து நிறைய ஸ்க்ரீன் பிளே புக்ஸ் படிக்கிறதாகட்டும், நிறைய படங்களை அனலைஸ் பண்ணுறதாகட்டும், அதெல்லாம் பண்ணி ஓகே அப்பயுமே அந்த பேப்பர் பேனை எடுத்து எழுதுறதுக்கு நமக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எழுத இப்போ ஹவுஸ்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னோட 4வது ஸ்கிரிப்ட் இது. அதுக்கு முன்னாடி ஒரு 3 ஸ்கிரிப்ட் எழுதி ஃபுல் பவுண்டு ஒரு யோகி பாபு சாருக்காக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன், அப்புறம் இன்னொரு ஒரு இது. ஸோ அதெல்லாம் எழுத நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று வந்துடும். நீங்கள் அதுக்காக வந்து தயக்கத்தோடு இருக்குது. நிறைய எவ்வளோ நம்ம எழுதுகிறோமோ, அதுவும் நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் எவ்வளோ மோசமாக எழுதினாலுமே அது ஸ்லோவாக உங்களை பெட்டர்மெண்ட் பண்ணிடும். கரெக்ட். ஃபஸ்ட்டு நம்ம எழுதுமோ ஒன்றும் நல்லா எழுத போகிறதில்ல, அது எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும் நம்ம எழுத நல்லா இல்லையே அப்படின்ட்டு. அது போக அது பெட்டர் ஆகும். அது ஸ்டார்டிங்கில் நம்ம எழுதுறதுலாம் ரொம்ப மோசமாக போராக இருக்கும், பட் நமக்கே தெரியுது இல்லை தப்பாக இருக்குன்னு. அப்போ ஸ்லோவாக நம்ம வந்து அடுத்த வாட்டி இதை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு எழுத பெட்டர் ஆகிட்டே போகும். நம்ம அந்த நுவான்சஸ் கற்றுப்போம். ஓகே இது இப்படி இருக்குது, அந்த படத்தில் இதே மாதிரி ஒரு சீன் தான் இருக்குது, ஆனால் அது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, ஏன் நல்லா இல்லைன்னும் போது ஓகே அவங்க இதை பண்ணியிருக்காங்களா, ஸோ நம்மளும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவோம்னு சொல்லி அப்படி பண்ண நமக்கு அந்த பெட்டர்மெண்ட் வந்துடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எழுதுகிறோமோ அவ்வளோ பெட்டராகும். நிறைய பேர் இன்றைக்கி என்ன நினச்சிக்கலாம், நம்ம படம் பார்த்தா போதும், நம்மளும் யோசிச்சிடலாம். யோசிக்கிறது வேற, எழுதுறது வேற. ஓகேங்களா? அது வந்து என்னென்னா அதான் சொல்கிற மாதிரி எது நீங்கள் அதிகமாக ரிப்பீட்டாக ஒரு விஷயத்த பண்ணுறீங்களோ அதில் தான் நீங்கள் பெட்டர் ஆவீங்க. கரெக்ட். படிச்சிங்கன்னா யுவர் ரீடர், படம் பார்த்தீங்கன்னா யுவர் வியூவர், அனலைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு அனலைஸ், ஆனால் எழுதுனா தான் நீங்கள் ரைட்டர். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எழுதுகிறோமோ அப்போ தான் நமக்கு அந்த இது தெரியும், நம்மளோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அன்லெஸ் நம்ம பேப்பர் பேனா பிடிச்சி எழுதாத வரைக்கும் நம்மளோட தாட்ஸ் வந்து அந்த ரைட்டிங்கில் 100% கொண்டு வர முடியாது. நீங்கள் அந்த ஃப்ரீக்வெண்ட் ரைட்டர் அல்லது அந்த ப்ராக்டிஸ் அது நிறைய இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நிறைய பேர் ரைட்டிங்காக வரணும், டைரக்ஷன் பண்ணணுன்றவங்க நிறைய எழுத ஆரம்பிச்சாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இந்த எக்கோ சிஸ்டம் இருக்குல்ல சார், ஆமாம். இப்போ அமுதன் சார்கிட்ட நீங்கள் சிட்டிங்கில் இருந்ததா இருக்கலாம், விஜய் ஆனந்த் சார்கிட்ட இருக்கலாம், அஜய் ஞானமுத்து சார்கிட்ட இருக்கலாம், அவங்க வந்து சங்கர் சார்கிட்ட, ஏஆர் முருகதாஸ் சார்கிட்ட நீங்கள் சொல்லும்போது கணிதன் படம் இவங்கள்ட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுது, இந்த எக்கோ சிஸ்டமில் போய் உட்காந்து அதுக்கப்புறம் அதனோட அந்த சாயிலோட ஸ்மெல் என்னன்னு தெரிஞ்சு பிரீத் எடுத்து எழுதுறது ஒன்று இருக்கு. இது இல்லாம இண்டிபெண்டா இருந்து, ஏன்னா ரெண்டையுமே உங்களால மேபி பண்ண முடியும். ஏன்னா நீங்க ஃபிலிம் இன்ஸ்டியூட் போறீங்க, இதுக்கான கோர்ஸ் படிச்சு எஜுகேஷனலாவும் நீங்க ஸ்ட்ராங் ஆகுறீங்க. அந்த புத்தர் போதி மரம் அந்த ஞானம்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு அது ஹவுஸ்மேட்ஸ்லயும் ஜென்ரலா அது எப்படி உருவாகுது நம்மளுக்குள்ள ஃபார்ம் ஆகுது? அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்க சொல்ல மாதிரி இந்த என்னைக்கு நம்ம வந்து சினிமாக்குள்ள போகணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கே நமக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு டேஸ்ட் எல்லாருக்குள்ளேயுமே வந்துடும். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுற டேரக்டர்ஸ்ன்றது வந்து நம்மளோட ஒர்க் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவங்கள்ட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும், ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குற பார்வைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கற்றுக்க முடியுமே தவிர அவங்களோட டேஸ்ட்டை நம்ம 100% அப்சர்வ் பண்ணிக்க முடியாதுன்றது தான் உண்மை. அவங்கள மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணவும் முடியாது, பண்ணவும் கூடாது, ஏன்னா அது ஒரு டூப்ளிகேட் மாதிரி ஆகிடும். ஸோ எப்பயுமே ஒரு டேரக்டர் ஆகட்டும், ஒரு ரைட்டர் ஆகட்டும், நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வேணும். ஏன்னா நம்மளோட டேஸ்ட், நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி, நம்மளோட ஸ்கில் ஸ்பெஷல்னு எப்படி வரும்னா நமக்கு எது பிடிக்குதோ அதுதான். இப்போ எனக்கு வந்து ஹவுஸ்மேட்ஸ் மாதிரி படங்கள் பிடிக்கிறதுனால தான் என்னால் அதை எடுக்க முடியுது. என்னோட ரசனை எதுவோ அதுலேருந்து தான் என்னுடைய ஒரு ப்ராடக்ட்டும் டெலிவர் ஆகுது. ஸோ வந்து என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி தான் மெயின். அது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி, எப்படி அவங்க என்ன மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அதுதான் மெயின். பட் அவங்க கிட்டலாம் ஒர்க் பண்ணும் போது ஒரு விஷயத்தை எப்படி பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத தான் நம்ம அங்கே கற்றுக்க முடியும். அவங்களோட ஸ்கில், அவங்க எப்படி ஒரு விஷயத்தை கன்சீவ் பண்ணுறாங்க. நம்ம வந்து சினிமாக்கு வெளியில் இருக்கும் போது சினிமா வேறு, நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நினைப்போம். சினிமாக்குள்ளே போகும்போது தான் ஆடியன்ஸ்க்கு எது பிடிக்குது, கமர்ஷியலாக எது ஒர்க் அவுட் ஆகும், எதெல்லாம் ரீச் ஆகும், எது ஹிட் ஆகும் அப்படின்ற அந்த மேஜிக், இண்டஸ்ட்ரி மேஜிக் ஆகட்டும், ஆடியன்ஸ்க்கான பல்சஸ், இது எல்லாத்தையுமே நம்ம அந்த மாதிரி படங்களில் ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு சில விஷயங்கள் அவங்க சொல்லும் போது நமக்கு வந்து இது எப்படி ஒர்க் ஆகும், இதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு நினைப்போம் நம்ம, இது சரியில்லைன்னு. ஆனால் தேட்டரில் பார்த்தா அது ஒர்க் ஆகும். ஸோ அங்கே தான் நமக்கு அவங்களோட பவரோ அவங்களோட ஆளுமையும் நமக்கு தெரியும். ஓகே, அப்போ அவங்க வந்து இதை கரெக்டாக கணிச்சிருக்காங்க, அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு,
ஸோ நம்மளும் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும். ஏன்னா நம்மளோட ரைட்டிங் 100% நம்ம வந்து ஆடியன்ஸோட ரைட்டிங்காக இருக்காது. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய டேரக்டர்ஸ் கிட்டலாம் ஒர்க் பண்ணும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த ஆடியன்ஸோட பல்சஸ் கரெக்டாக தெரியும். ஒரு விஷயத்த வெறுமனே சொல்கிறதுக்கும் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அங்கேருந்து கற்றுக்க முடியும். பட் நம்மளோட ஓன் இண்டிவிஜுவாலிட்டியில் இதையும் இவங்க கிட்டேருந்து கெயின் பண்ணுற நாலேஜும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் அதுக்குன்னு இது மட்டும் தான் கரெக்டான வழின்னு சொல்ல மாட்டேன். பட் இது ரொம்ப அவசியமானது தான். ஏன்னா நம்மளோட சீனியர்ஸ், பெரிய பெரிய டேரக்டர்ஸ், லெஜெண்ட்ஸ் அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிறது நமக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குமே தவிர எந்த விதத்தில் இதுவாக போகிறதில்ல. உங்களுடைய இப்போ ஹவுஸ்மேட்ஸுக்கான எழுத்துக்கு முந்தைய உங்களோட எழுத்துன்னு ஒன்று இருக்கும். அதாவது உங்களோட ஒட்டுமொத்த பிராக்டிஸுக்கும் கிடைச்ச ஒரு கிரவுண்டுனா அது ஹவுஸ்மேட்ஸ். அதன் மூலமா உங்களை நம்ம சந்திக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரைட்டிங் எந்த ஸ்டேஜில் இருந்தது? அதுக்கு முன்னாடி எழுதின எந்த ஸ்கிரிப்ட்டுமே 3 ஸ்கிரிப்ட்டுமே ஃபேண்டசி கிடையாது. ஒரு 2 ஸ்கிரிப்ட் வந்து ஒரு த்ரில்லர், ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி. ஒன்று வந்து ஒரு சட்டையர் காமெடி மாதிரி யோகி பாபு சார் பண்ணுறதுக்காக எழுதுனது. ஒரு ஸ்கிரிப்ட்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா தான். ஹவுஸ்மேட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது ஒரு ஃபேண்டசியான ஐடியாவாக இருந்ததுனால எனக்கு இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, என்கேஜிங்காக இருந்தது. ப்ளஸ் வந்து என்னென்னா அதான் நீங்கள் சொல்ல மாதிரி ரைட்டிங்காக மேபி கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்டேஜாக தாண்டி வரதுனால கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இன்னொன்று என்னென்னா ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது நமக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். பட்ஜெட் லிமிட்டேஷன், குறிப்பாக மேக்கிங் லிமிட்டேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதுக்கு கரெக்டாக எனக்கு அமைஞ்ச படம் ஹவுஸ்மேட்ஸ். நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளே தான் படத்தை எடுக்க போகிறோம், அது வந்து இத்தனை நாளுக்குள்ளே முடிச்சிட முடியும், இந்த பட்ஜெட்குள்ளே முடிச்சிட முடியும்னு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. மற்ற ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பெரிய ஆர்டிஸ்ட் தேவைப்படுறாங்க. ப்ளஸ் வந்து ஷூட்டிங் டேஸ் அதிகம், பட்ஜெட் அதிகம்னும் போது இது வந்து ஒரு ஃபஸ்ட் படத்துக்கான கரெக்டான மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னும் போது நமக்கு ஈஸியாக இருந்தது. ப்ளஸ் ரைட்டிங்க்கு நல்ல ஒரு ஃப்ளோ இருந்தது. ப்ளஸ் என்னென்னா ரைட்டிங்கை விட என்னை பொறுத்தவரை ரீரைட்டிங் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன் நான். வெறும் நம்ம ஒரு டிராஃப்ட் எழுதிட்டு அது போதும், இதை வச்சு நம்ம ஷூட்டிங் போயிடலாம் அப்படின்னா அது வந்து எல்லா டைமும் ஒர்க் ஆகாது. ஹெவி சீசன் ரைட்டர்ஸுக்கு அது ஒர்க் ஆகலாம். இப்போ எனக்கு வந்து ரீரைட் பண்ணும் போது இன்னும் நிறைய லேயர்ஸ் வந்து கிடச்சிது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம முன்னாடி பேசிகிட்டு இருந்த மாதிரி அந்த 3 கெட்டை போட்டு காமெடி பண்ணுவாங்கல்ல, காளி அண்ணன் அவங்க அந்த ஒரு ஹிந்து கிறிஸ்டின். ஸோ அதெல்லாம் எனக்கு ரீரைட்டில் வந்தது தான். ஸோ நம்ம ஒரு எல்லாரையும் கனெக்ட் பண்ண ஒரு இடம். ஆமாம் எல்லாரையும் ஆடியன்ஸை அதுவுமே வந்து என்னென்னா நாங்கள் நிறைய பேர் அது எதுக்கு வேணும் அப்படின்லாம் கேட்டாங்க. நம்ம மிக்சிங்கில் அங்கெல்லாம் இருக்கும்போது நாங்கள் சொன்னது என்னென்னா இன்டர்வல் கழிச்சு வராங்க. ஸோ ஆடியன்ஸ் வந்து ஒரு பேங்கரோடு வெளியே போயிருக்காங்க, ரொம்ப வந்து சீரியஸாக படம் இப்படி தான் இருக்க போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்பில் வருவாங்க. அதெல்லாம் பிரேக் பண்ணி விட்டுறலாம், என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவங்களை ஈஸ் பண்ணிட்டோன்னா அவங்க ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. ரிலாக்ஸ் ஆகும்போது அவங்க படத்தை என்ஜாய் பண்ணுற மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. என்னன்னா இது படத்தில் வந்து பேய் விரட்டுற காட்சி. நான் நேர்காணலுக்கு முன்னாடி அவர்கிட்ட இதை பற்றி பேசினதுனால லிசனர்ஸுக்கு புரிஞ்சுக்கிற ஒரு இடமா, பேய் விரட்டுற காட்சியிலே அவங்க அந்த குழந்தை உட்பட வந்து ஒரு அண்டர்டேக்கர் போட்டோ காட்டிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி அது அந்த ரீரைட்டிங் பண்ணும்போது தான் வந்து அந்த மாதிரிலாம் இந்த இடத்துல நமக்கு தெரியும் இல்லை இந்த சீன் வந்து ஏதோ. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த மின்சாரம் சாங், அதுவுமே நிறைய பேர் நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்க. தேட்டர்லேயே ஆகட்டும் நிறைய கைத்தட்டல் வந்துச்சு அந்த சீனுக்குமே. அதுவுமே அப்படி தான், சீன் நல்லா இருக்குது, உள்ளே இன்னும் ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னும் போது சரி ஓகே இப்படி ஒரு சாங்கை உள்ளே வச்சா அது பெருசாக ரீச் ஆகும். ஸோ இது எல்லாமே அந்த ரீரைட்டிங் ப்ராசஸ் தான். ஸோ இதெல்லாம் எப்போ கிடைக்குதுன்னா நம்ம ஒரு 3 ஸ்கிரிப்ட் பண்ணும் போது நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும். நமக்கு அந்த கதையை ஒரு ரைட்டிங்கை ஒரு ஸ்கிரிப்டை நம்மளால் தள்ளி வச்சு பார்க்க முடியுது. கதைக்குள்ளேயே இருந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணும் போது என்ன ஆகும்னா எல்லாமே நம்ம கண்ணுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த சீன் சூப்பர் சீனு, இந்த மாதிரி உலகத்துலேயே ஒரு சீன் கிடையாது அப்படின்னு நமக்கு தோணும். ஸ்கிரிப்டை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கும் போது இல்லையே கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது இந்த சீனு, இது ரொம்ப கிளீஷேவாக இருக்குது, என்ன இருக்குது இந்த சீன் அப்படின்னு நம்ம அந்த ஐடென்டிஃபை பண்ணிட்டா போதும். சீன் ரொம்ப சுமாராக இருக்குது, இது எதாவது பண்ணி தேத்தினா தான் ஒர்க் அவுட் ஆகணும் போது ஓகே அப்போ என்ன பண்ணால் அது ஒர்க் ஆகும், அப்போ இதில் ஏதாவது ஒன்று போடுவோம். இந்த ஒரு அனலிட்டிக் பார்வை இருக்குல்ல, இது வந்து நம்ம நிறைய ரைட் பண்ணும்போது தான் வந்து அது நமக்கே தெரியும். எங்கன்னா ஃபியூஸ் போறது மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணுங்கிறது ஃபர்ஸ்ட் இதுலயே ஆனா இருந்தா அது நார்மல், அது வழக்கமான ஒரு காட்சியாக போயிருக்கும். எத்தனையோ காட்சிகளை நினைவு 2 தடவை தள்ளி போகுது, 3ஆவது தடவை வந்ததுக்கு போது உன்னை காப்பாற்ற வழி இல்லை, நீ சாவு. அதுதான் அந்த அந்த ரைட்டிங்கோட இது. நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய ஒர்க் பண்ணிட்டு கான்ஸ்டண்ட்டாக நம்ம எழுதிட்டே இருக்கும்போது அது நமக்கு தெரியும். நம்ம குறைகளை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய சேலஞ்சு. அந்த குறை நம்மக்கிட்ட வெளியே இல்லை, நம்மக்கிட்ட இருக்க குறை தான். ஸோ அந்த குறையை நம்ம வந்து வெளியே தள்ளி வச்சுட்டு நம்மளோட பெஸ்ட்டை வெளியே எடுக்கிறது தான் ரைட்டிங்கோட ஒரு அழகான ப்ராசஸ்ஸு. நமக்கு ஐடியாவாக ஒரு கதை பண்ண போகிறோம் அப்படின்னு உட்காரும் போது நம்மகிட்ட 100 ஐடியா வரும். இதில் எதெல்லாம் சுமாரான ஐடியான்னு ஃபஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே போதும். வர ஐடியாலாம் சூப்பர் ஐடியான்னு நினச்சோன்னா வர படம்லாம் நம்மகிட்ட சுமாராக தான் வரும். ஸோ அந்த ஒரு அனலிட்டிக் பார்வை இருக்குல்ல, நம்மளையே நம்ம செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கிறதாகட்டும், செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். உங்களோட பிகினிங் ஸ்கூல் காலேஜ் டைமில்
உங்களோட டைம் எப்படி இருந்துச்சு? அப்போ சினிமாவுக்கும் உங்களுக்குமான நெருக்கம், அதனோட பார்வை எப்படி இருக்கு? நான் வந்து சின்ன வயசில் சினிமா நிறைய பார்த்ததில்ல. சின்ன வயசுனா பார்ப்பேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு என்னை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போனது ஜெமினி படம் தான் நினைக்கிறேன் வீட்டில். ஏன்னா அந்த ஓப்போடு பாட்டு அப்போ பயங்கர ட்ரெண்ட். அதனால எங்கள் வீட்டில் என்னென்னா கான்ஸ்டண்ட்டாக எங்கள் வீட்டில் காமெடி சேனல்ஸ் நிறைய பார்ப்பாங்க. காமெடி எப்பயுமே ஓடிட்டுருக்கோம் எங்கள் வீட்டில். ஸோ அப்போ பார்த்துட்டு போய் என் வேலையை பசங்க கிட்ட அதை இமிட்டேட் பண்ணி காட்டுறது. வடிவேல் சார் மாதிரி டைலாக் பேசுகிறது, விவேக் சார் மாதிரி, கவுண்டமணி சார் மாதிரி. ஸோ இது ஒரு ப்ராசஸாக இருக்கும். அப்புறம் ஸ்கூல் டைமில் சின்ன சின்னதாக ஏதாவது ட்ராமாலாம் போடுறாங்கன்னா வாலண்டியராக போய் கலந்துக்கிறது, இந்த பேச்சு போட்டி, இந்த மாதிரி ஒரு இது தான். அதுக்கப்புறம் என்னன்னு தெரில, ஒரு டுவர்ட்ஸ் ஒரு 9th 10th வரும்போது டைரக்ஷன்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது. டைரக்ஷன்னாலே தெரியாது. நான் தயாரிப்புனா தான் இவர் தான் மெயின் போல இருக்குது. டேரக்டர்னு போடுறாங்க யாருன்னே தெரியல. இயக்குனர், தயாரிப்பு தான், ஒரு பொருளை தயாரிக்கிறவர் தான் எல்லாமே. அப்போ அவர் தானே மெயின் அப்படின்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சம்பவம் திடீர்னு எனக்கு கதைகள் மேலே இது மேலாம் ஃபேசினேஷன். சரி நம்ம ஏன் ஒரு டேரக்டர் ஆகக்கூடாது, என்னன்னே தெரியாது எனக்கு. டைரக்ஷன்னா என்னன்னு தெரியாது. என் ஃபேமிலியில் யாரும் சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. எங்கள் அப்பாலாம் ரயில்வேஸில் இருந்தவர். ஸோ எதுவுமே தெரியாது. ஆனால் அப்பத்துலேருந்தே எனக்கு அந்த 9th எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருப்போம், நான் ஒரு டேரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு. எல்லாம் சிரிப்பாங்க, இவன் என்ன டேரக்டர் ஆக போகிறான்றா, இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு. ஸ்கூல் முடிஞ்சுது. காலேஜ் போகும்போதுமே நான் விஸ்காம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் எங்கள் வீட்டில் இல்லை, நீ பிஇ மாதிரி ஒரு டிகிரி படிச்சுட்டு நீ என்ன வேணால் போய் பண்ணு அப்படின்ட்டாங்க. ஸோ நான் சரி ஓகே ஏதோ ஒன்று சொல்கிறாங்க படிப்போம். அவங்களுக்கு என்னென்னா ஓகே போய் படித்தானா மேபி மைண்டு மாறிடுவான். நான் அங்கே போயும் உட்காந்து கதை தான் எழுதிட்டு இருப்பேன். அங்கே போய் எக்ஸாம் ஹால்லேயே உட்காந்து கதை எழுதி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஷார்ட் ஃபிலிம்லாம் எழுதி அதை எடுத்துகிட்டு ஒரு செமஸ்டர் லீவ்லேயும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது. ஒரு ஹேண்டிகேம் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க எங்கள் வீட்டில். அதை வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருப்பேன். அது அது என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஷூட் பண்ணுறது. ஒரு செமஸ்டர் வரும்போதும் கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் அசம்பிள் ஆயிடுவாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது. அது போட்டு பார்த்தா அதோட மோசமான ஒரு ஷார்ட் ஃபிலிமே இருக்காது. அந்த மாதிரி நாங்களே எடுத்து நாங்களே அதை கலாய்ச்சி அதை இது பண்ணுவோம். ஆனாலும் ஓகே நல்லாயிருக்கும். அடுத்த செமஸ்டர் வரும்போது அவங்களே வந்துடுவாங்க, அடுத்து என்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிற அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த மாதிரி எடுத்து அப்போ தான் எனக்கு டுவர்ட்ஸ் அந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் முடிக்கும் போது கொஞ்சம் ஒரு சீரியஸ்னஸ். ஓகே ஏதோ ஒன்று பண்ணணும், நம்ம இது ஒரு சீரியஸாக ஒரு லேர்னிங்காக நம்ம கற்றுக்கிட்டா தான் நம்ம போய் நம்ம சினிமாவில் இறங்க முடியும். எதுவுமே தெரியாமல் நமக்கு யாரையும் தெரியாது, எப்படி போய் சினிமாவில் அசிஸ்டன்ட் டேரக்டராக சரி ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு 1 year கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணி அங்கே படிக்கும் போது தான் வேர்ல்ட் ஃபிலிம்ஸோட எக்ஸ்போஷர்லாம் நிறைய கிடைக்குது. அக்கிரா குரோசாவாவோட படங்கள், ஃபெட்ரிகோ ஃபெலினி, விட்டோரியோ டிசிகா, இந்த மாதிரி நிறைய வேர்ல்டு டைரக்டர்ஸோட படங்கள்லாம் அங்கே பார்க்கும்போது நமக்கு சினிமாவோட பார்வை மாறுது. இதுதான் ஒரு கதை அப்படின்னு நம்ம மைண்டில் நினச்சிட்டு இருந்தது அங்கே விரிய ஆரம்பிக்குது. அப்படியே ஹாலிவுட் படங்களோட இது வருது, கொரியன் படங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம சினிமாவோட எக்ஸ்போஷர் அதிகமாக நம்ம கதை யோசிக்கிற விதம் மாற ஆரம்பிக்குது. ஸோ அங்கேருந்து அப்படியே டிரான்சிஷன் ஆகி அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படி வரும்போது இந்த டிஸ்கஷன்லாம் போகும்போது தான் சினிமா வேறு இண்டஸ்ட்ரி வேறுன்றதே நமக்கு அப்போ தான் புரியுது. நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம், சினிமானா இதுதான் நம்ம இப்படி எடுப்போம் அப்படி இருக்கும். இண்டஸ்ட்ரின்றது அது ஒரு லிமிடேஷனோட தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் எது யோசிச்சாலும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே சில பேரியர்ஸ் இருக்கும், இதுக்குள்ளே தான் யோசிக்கணும், இதை தான் இண்டஸ்ட்ரி அக்செப்ட் பண்ணிக்கும், இதுதான் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ஒரு லிமிடேஷன் இருக்கும். அப்போ என்னென்னா நம்ம கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையுமே இந்த லிமிடேஷன்ஸ்குள்ளே நம்ம காமிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ தான் தெரிய அந்த டிஸ்கஷன்லாம் போகும்போது தான் சீன் எப்படி பிடிக்கிறாங்க. ஒரு சீன் பிடிக்கிறதுன்றது அவ்வளோ ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். நம்ம ஒரு டிஸ்கஷனில் உட்காரும் போது ஒரு விஷயம் சொல்லி அதுக்கு ஒரு சீன் பிடிக்கும் போது அந்த மாதிரி சீன் பிடிக்கிறவங்க அந்த மாதிரி சீன் சொல்கிறவங்கள பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னவோ சொல்கிறான், சூப்பராக இருக்குன்றாங்க, நம்மளுக்கு ஒன்றுமே தோண மாட்டேங்குது, நம்ம கூடயே தான் இருக்கான், அவன் மட்டும் கரெக்டாக ஒரு விஷயம் சொல்கிறான், எல்லோரும் நல்லா இருக்குன்றாங்க, நம்ம ஒன்று சொன்னால் இதெல்லாம் ஒரு சீனான்றாங்க. ஏன் அப்போ அங்கே தான் நமக்கு அந்த பேரியர் ஒன்று உடையுது. ஓகே நம்ம எவ்வளோ லெவலில் இருக்கோம், அவங்க எவ்வளோ லெவலில் இருக்காங்க, அவங்களால ஒரு விஷயம் யோசிக்க முடியுது. ஸோ நம்ம ஏன் யோசிக்கணும். இப்போ நான் ஒரு கணிதன் சந்தோஷ் சார்லாம் சொன்னேன், அவர்லாம் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும் போதெல்லாம் நாங்கள் ஒரு 8-10 months கிட்ட ஒர்க் பண்ணோம், ஒரு 2-3 ஸ்கிரிப்ட். ஸோ ஒரு சின்ன டீமோட தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போலாம் ஒரு டெய்லி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருவார். டெய்லி காலையில் வரும்போது ஒரு சீனோட தான் வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். காலைல பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடுவோம் டிஸ்கஷன். நைட்டு முடிய 10 மணி 11 மணி ஆகிடும். என் வீடு மேடவாக்கம் கிட்டே இருந்தது, அவர் வீடு சாலிகிராமம். ஸோ ஒரு 1 hour வர ஒரு 1 hour. நம்ம போகும்போதே பசியில் வீட்டுக்கு போகும்போது எதுவும் யோசிக்க முடியாது, போய் சாப்பிட்டு தூங்கிடும். காலைல அந்த எந்திரிச்சிக்கும் போது ஐயோ சீனோட வர சொன்னார், இன்றைக்கி எதுவும் சீனோட போய் சொல்லலைன்னா டென்ஷன் ஆகிடுவாரே திட்டுவாரேன்னு சொல்லிட்டு அந்த போகும்போது அறக்க பறக்க கரெக்டாக யோசிச்சுட்டு போவோம்.
சரி நீ எப்படியாவது சொல்லி நல்ல பேர் வாங்கிடணும் இருக்கு ஒரு சீன். ஸோ கரெக்டாக போய் சொல்கிறதுக்கு முன்னாடி கூட இருக்க அசிஸ்டன்ஸ் அவங்க அந்த சீனை சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஒரு சீனை ஐயோ நம்ம சீனை அவன் சொல்லிட்டான் நம்மளை திட்டு வரேன்னொன்னே இல்லை சார் அதே தான் நானும் யோசிச்சு வச்சேன் அதே மாதிரி திட்டிடுவார். ஸோ அது என்னன்னா அது ஒரு ஹேபிட் ஆகிடும். அப்போ நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக டெய்லி நம்ம யோசிக்க என்ன ஆகுதுன்னா ஓகே நம்மளும் சீன் யோசிக்க முடியும். டுவர்ட்ஸ் எண்டு அந்த கிட்ட வரும்போது நம்மளால யோசிக்க முடியுது கரெக்டாக வந்து ஓகே ஒரு 8 மாதம் 10 மாதம் ஒர்க் பண்ணும் போது நம்ம மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகுது. ஒரு சீன்னா அப்படி தான் பிடிக்கணும். அப்புறம் அதுக்கடுத்து வேறு டிஸ்கஷன்லாம் போகும்போது நம்ம வந்து எவால்வ் ஆயிசின்னு சொல்கிறோம். அவங்க ஒரு விஷயம் சொல்லும்போது டக்குன்னு ஒரு விஷயம் அதுக்கு நம்மளை பழக்கப்படுத்துறது இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ். க்ரோத்தாக பார்க்கும் போது ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி இந்த மாதிரி விஷயம் இன்றைக்கி அது நிறைய மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டிஸ்கஷன்றது கொஞ்சம் கொஞ்சமாக மேபி பெரிய டேரக்டர்ஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க. சின்ன லெவலில் டிஸ்கஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது புது அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸை டிஸ்கஷனில் சேர்த்துக்கிறது சொல்கிறேன். அந்த ப்ராசஸ் கம்மியாக இருக்குது. அதுக்கு எல்லாரும் தயாராக இருக்காங்களோன்னு தெரில. இப்போ நான்லாம் வந்து ஒரு 4 வருஷம் அசிஸ்டன்ட் டேரக்டராக வாய்ப்பு தேடி போகும்போது என்னோட அதிகபட்ச ஆசையே அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் ரூமுக்குள்ளே என்ன தான் பண்ணுறாங்கன்னு போய் பார்க்குறது தான். நான் அதை பார்த்ததே இல்லை. எந்த ஆஃபீஸ் போனாலும் ரிசப்ஷன்லேயே இல்லை ஹாலில் உட்கார வச்சு ரெஸ்யூம் வாங்கிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் அந்த ரூம் கதவு மெல்லமாக திறப்பாங்க, மூடிட்டு சைலண்டாக வருவாங்க, வாங்கிட்டு போங்கன்னா உள்ளே என்ன தான் பண்ணுறாங்கன்னு நான் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் படம் 2ல் வந்துட்டு ஜாயின் பண்ண வர சொல்லிட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டாங்க. அப்பயுமே வந்து ஹாலில் வந்து ஸ்கிரிப்ட் புக்கை கொடுத்து படிக்க சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு அதிகபட்ச ஆசை இப்போயாவது அந்த ரூமை காட்டுங்க, நான் தான் வேலைக்கு சேர்ந்துட்டேன்ல அப்படின்னும் போது ரெஸ்ட்ரூம் யூஸ் பண்ணலாம். உள்ளே போனால் ஒன்றும் இல்லை 4 பேர் சிஸ்டமில் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. இதுதானடா இந்த ரூமு. இதை பார்க்க அந்த ஒரு ஆவல் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் நம்மளை வந்து டிரைவ் பண்ணுது டுவர்ட்ஸ் நமக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டி எல்லாத்து மேலேயும் இருக்கிறது. இந்த டிஸ்கஷன்லாம் கற்றுக்கிறது நமக்கு அன்னைக்கு டைமில் அது கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் பண்ணும் போது ஐயோ அப்படின்னு இருக்கும். ஆனால் நேச்சுரலாக அந்த ப்ராசஸ் நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் நம்மளே அறியாமல் நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கோன்றதே நமக்கு லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணுவோம். ஓகே நம்மளால் வந்து இவ்வளோ நாள் சீன் சொல்ல முடியாது, நம்ம சீன் யோசிக்கும். அதே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ஒரு கதையை எழுத தெரியாமல் தடுமாறி வந்து ஒரு கட்டத்தில் நம்மளால் ஒரு கதை எழுதி முடிக்க முடியுது. அப்புறம் ஒரு சுமாரான கதையை எழுதியிருக்கணும் போது ஒரு டீசெண்டான கதையை எழுது. இந்த ப்ராசஸ் தான் ஒரு எவால்வ் ஆகிட்டே வர ப்ராசஸ் ரொம்ப அவசியம். அதுதான் மெயின் நினைக்கிறேன். நீங்கள் ஹவுஸ்மேட்ஸ் எழுத ஆரம்பிக்கும் போது ஹவுஸ்மேட்ஸ் எழுதி முடிக்கும்போது அந்த ரீரைட்டு டிராஃப்ட்டு ஒவ்வொன்றும் போகும்போது யாரோ ஃப்ரெண்டுகிட்ட நான் எழுதியிருக்கேன் படி, இல்லை இந்த மாதிரி போயிட்டுருக்கேன். டிமாண்டி 2 பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுது. ஒரு இன்டர்வல் பிளாக்கான ஒரு ஒன்லைன் கொடுத்துருக்கலாம். இதனோட பிகினிங், இதனோட கிளைமேக்ஸ், மிட்டு, அந்த 60 சீன் 64 சீன் அப்படின்னா அதனோட ஃப்ளோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நான் வந்து எப்பயுமே அதான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து கதை யோசிக்கும் போது எப்பயுமே வந்து ஒரு இன்டர்வல் பாயிண்ட்டு, ஒரு கிளைமேக்ஸ், ஒரு பிகினிங், இது 3 இருந்தால் தான் என்னால் ஒரு கதையை வந்து எழுதுறதுக்கே உட்கார முடியும். அது 3 இல்லைன்னா நான் அந்த கதையில் உட்கார மாட்டேன். ஏன்னா நம்ம போகிற வழி தெரிஞ்சால் தான் நம்மளால் கரெக்டாக இது பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இன்டர்வல் கிடச்சிருச்சு. பிகினிங் ஒரு ஃபேமிலி ஒரு இது போகிறாங்க, இன்டர்வல் கிடச்சிச்சு. கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றதுல ஒரு சின்ன கிளைமேக்ஸ் வந்து ஓகே இதுதான் ஐடியான்னு தெரிஞ்சிச்சு போகலான்னும் போது நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக 2-3 ஆப்ஷன்ஸ் யோசிப்பேன். ஒரு செகண்ட் ஹாஃப் எப்பயுமே என்கிட்ட ஒரு 3-4 ஆப்ஷன், இப்படி போனால் எப்படி இருக்கும், இப்படி போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஆப்ஷன் இருக்கும். அப்போது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு எடிட்டர் நிஷார் இருக்கார், அவராகட்டும் விஜய் படத்தோட ப்ரொடியூசர், அவரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க வீட்டில் கான்ஸ்டண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பேன் நான். இப்படி இந்த ஐடியா, இதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது, செகண்ட் ஹாஃபில் இப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இதில் வந்து இந்த செகண்ட் ஹாஃபுக்கு இப்போ இருக்க கிளைமேக்ஸ் தான் வந்து ஒரு வருஷனாகவும், இன்னொரு கிளைமேக்ஸ் அந்த மொத்த ஃபேமிலியே இறந்துருவாங்க, அவங்கள காப்பாற்றுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளைமேக்ஸ். ஃப்யூச்சரில் இருக்கவங்க பாஸ்ட்டில் இருக்கவங்கள காப்பாற்றுற மாதிரி, கம்யூனிகேஷன் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா. பட் நமக்கு ஷூட்டிங் ஆகட்டும், எமோஷனல் ஆங்கிள் இந்த கிளைமேக்ஸ் தான் நல்லா இருக்கணுமோ இது பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு யூஸ்வலாக நான் எப்படின்னா எல்லா கதையுமே ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு தான் வந்து நான் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிப்பேன். இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஐடியா இந்த ஃபார்மேஷன் ஆகி கதை ஓரளவு ஃபார்ம் ஆகி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபார்ம் ஆகி முடியும் போதே எனக்கு வந்து ஒரு ப்ராசஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆர்டிஸ்ட் கிட்டலாம் சொல்லலாம் அப்படின்ற ஸ்டேஜ் வந்து கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என்கிட்ட ஸ்கிரிப்டே இல்லை. யூஸ்வலாக நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஃபுல் ஸ்கிரிப்டை வச்சுட்டு தான் ரெடி பண்ணிட்டு தான் ட்ரை பண்ண ஆரம்பிப்பேன். சம்பவம் வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலியமாக வந்து ஒரு ப்ராசஸ் ஒன்று டேக் ஆஃப் ஆகி போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் போய் ஆல்மோஸ்ட் ப்ரொடக்ஷனே லாக் ஆகிடுச்சு. எனக்கு கதை மட்டும் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட, இதாங்க கதை ஃபஸ்ட்டு சீன்லேருந்து இப்படி தான் ரஃபாக ஐடியா மட்டும் சொல்லிட்டேன். கதை சொன்னால் கதையும் ஓகே, படம் நம்ம டேக் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு பயம் வருது, ஐயோ ஸ்கிரிப்டே இல்லை, இவங்க என்ன திடீர்னு டேக் ஆஃப்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 months வந்து எந்த வேலையும் செய்யாமல்
முதல்ல உட்காந்து ஸ்கிரிப்டை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு உட்காந்து ஸ்கிரிப்டை எழுதியாச்சுங்க. 60-70 சீனை ஃபுல்லாக உட்காந்து எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு டைம் இருந்தது, ஒரு 6 months டைம் வந்து ஷூட் போகிறதுக்கு முன்னாடி. அப்போ தான் ஃபுல்லாக உட்காந்து ஸ்கிரிப்டை வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணும் போது ரீரைட் பண்ணுறது, சீன்ஸை வந்து நாங்களே ஆஃபீஸில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை வச்சு ஷூட் பண்ணி பார்த்தோம். ஏன்னா நானும் புதுசு, கேமராமேனும் புதுசு, எடிட்டரும் புதுசுன்னும் போது நம்ம நினைக்கிறது கரெக்டாக விஷுவலாக கன்வே ஆகுதா, முக்கியமான சீன்ஸ் எல்லாமே ஹாரர் சீன்ஸு, அப்புறம் அந்த இன்டர்வல் பிளாக்ல 2 ஃபேமிலியும் பேசுறது, ஏன்னா அதெல்லாம் எப்படி வரும்னு எங்களுக்கே ஒரு ஐடியா இல்லை. ஸோ அதனால எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி முக்கியமான சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணி பார்த்து திரும்ப அதை கரெக்ட் பண்ணி திரும்ப அதுலேருந்து ஒரு ரீரைட், ஒரு சின்ன போர்ஷன், இதெல்லாம் திரும்ப எதுக்கு ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணுறோம், இதெல்லாம் குறைக்கலாம், சில விஷயத்தெல்லாம் சாங்கில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குறைச்சி ஒரு கரெக்டான இதை கொண்டு வரும். ஸோ ப்ராசஸாக வந்து அந்த டைம் இருந்ததுனால நல்லாவே எழுத முடிஞ்சது. அதுதான். தர்ஷன் ஆர்ஷா பைஜு பேசிக்கிறாங்கல்ல, இப்போ அந்த சீன் வந்து மெயினாக ஃபர்ஸ்ட் எழுதுவீங்க, ஃபர்ஸ்ட் ரஃபாக இருந்திருக்கும், அடுத்து மெயினாக எழுதுவோம், அடுத்து டயலாக்காக பிரிப்போம், அடுத்து பவுண்டு ஸ்கிரிப்டில் நாளைக்கு ஷூட்டில் இதான்ட்டு. அந்த ரஃபாக எழுதும் போதும் நாளைக்கு ஷூட்டுக்கு டயலாக் எழுதும் போதும் ரெண்டும் சேம் சோலாக இருந்திருக்குமா, இல்லை அது லைனாக இருந்து இங்கே வந்து இல்லை நான் வந்து எப்போ எழுதுனா ஃபுல் டைலாக் கூட தான் எழுதுவேன். சீன் ஃபுல் டைலாக் கூட ஒரு 80% பர்ஃபெக்டாக எழுதிடுவேன். அந்த ஒரு சீனோட ஸ்கெலிட்டன்லேருந்து என்ன டைலாக்ஸ் என்ன கான்வர்சேஷன் எல்லாமே அந்த மாதிரி எழுதுனா தான் எனக்கு அந்த ஐடியா வரும். சும்மா ஒரு ஒன்லைன் இந்த சீனில் இதுதான் நடக்குது அப்படின்னு மட்டும் எழுத முடியாது என்னால். அந்த சீன் எழுதும் போதே நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி இந்த சீனில் என்ன ஒரு எலமெண்ட் இருக்குது, என்ன கியூரியாசிட்டி எலமெண்ட் இருக்குது, என்ன எமோஷன் இருக்குது, எது இந்த சீனை ஹோல்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பக்காவாக அந்த சீனை ஒரு வாட்டி எழுதும் போது ஃபஸ்ட்டு டிராஃப்ட் எழுதும் போதே எழுதிடுவேன். ஃபுல்லாக எழுதி முடிச்சதுக்கப்புறமா எந்தெந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கோ அதில் காமெடிஸ் எப்படி ஆட் பண்ணலாம், இன்னும் எப்படி இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம் இந்த சீனை, இன்னும் எப்படி ஏதாவது லேக் இருந்ததுன்னா அதை எப்படி குறைக்கலாம், இந்த மாதிரி ப்ராசஸ் மட்டும்தான் அந்த ரீரைட்டில் நடக்கும். ஃபஸ்ட்டு ஒரு டிராஃப்ட் எழுதும் போதே பர்ஃபெக்டாக ஒரு 80% எழுதிட்டு இந்த எக்ஸ்ட்ரா அடிஷன்ஸ் மட்டும்தான் அதை பண்ணிட்டு வரும். அது திரும்ப ஷூட்டிங் போகும்போதும் நமக்கு இன்னும் ஏதாவது பெட்டர் கிடைக்குமா, இன்னும் ஏதாவது ஒரு ஃபன்னியாக ஒரு டைலாக் கிடைக்குமா, இல்லை எமோஷனல் ஏதாவது டைலாக் கிடைக்குமா, ஏதாச்சும் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குமா, ஒரு ஆக்டிவிட்டி கிடைக்குமா, நம்ம ஷூட்டிங் ப்ராசஸில் நமக்கு தெரியும் இதில் ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது, இதை வந்து நம்ம பின்னாடி சீனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துட்டு அன்னைக்கு ஆர்டிஸ்டோட போய் சேரும் போது அங்கே இன்னும் ஏதாவது ஒன்று கிடைக்கும் நமக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து 2 ஃபேமிலியும் மாறி மாறி பேசிப்பாங்க பேயின்னு நினச்சி. அப்போ ஷூட்டிங்கில் தான் வந்து அந்த ஒரு விஷயம் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். காளி என்ன சொல்லுவார், அந்த 2 பேர் பேசுவாங்க, ஏண்டி கத்துற, பேய் இங்கே தான் எங்கேயோ இருக்குது, ஏதோ கேட்க போகுதுன்னொடனே இவங்க சைலண்ட்டாக பேசுவாங்க. இது அங்கே அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணும் போது ஒரு விஷயம் கிடச்சி, இது நல்லா இருக்குது, இது நம்ம வைக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன இம்ப்ரோவைசேஷன்ஸ் ஆர்டிஸ்டோட சேரும்போது, ஏன்னா அவங்களும் அந்த காமெடி மூட்லேயே வருவாங்க. காமெடி மூடில் வரும்போது நம்ம சொல்லும் போது அவங்களோட கிரியேட்டிவிட்டி ஒன்று போடும் போது அது கதைக்கு கரெக்டாக இருக்குது, இன்னும் இந்த விஷயத்தை என்ஹான்ஸ் பண்ணுதுன்னும் போது அதை நம்ம ஆட் பண்ணி. ஈவன் எடிட்டிங்கில் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும், இந்த சீனை இங்கேயோட முடிச்சா ஒரு சஸ்பென்ஸ் கிடைக்குது நமக்கு, எடிட் டேபிளில் நமக்கு ஒரு ப்ராசஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு வந்து இவங்க வந்து எல்லா இடத்துலையும் தேடி தேடி போவாங்க. தர்ஷனும் தீனாவும் வந்து காளி வெங்கடனோட ஃபேமிலியே செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுன்னு தேடி போவாங்க. தேடி போனதுக்கு அப்புறம் அது கதைப்படி என்னன்னா எல்லா இடத்துலையுமே அவங்க 2014 சொல்லிட்டே வருவாங்க பிகினிங்ல. பட் எடிட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது, ஓகே எல்லாத்தையும் இங்கே சொல்லிடுவோம். லாஸ்ட்ல 2014 தான் அவங்க கடைசியா எல்லாரும் அவங்கள பார்த்துருக்காங்கன்ற விஷயத்த லாஸ்டா ரிவீல் பண்ணலாம். அப்போ அது இன்னும் ஒரு பேங்கரா இருக்கும், சீனோட ஃபினிஷிங்கா ஒரு பேங்கரா இருக்கும், அது அடுத்த டேக் ஆஃப்க்கு நல்லா இருக்கணும், அது நல்லாவே ஒர்க் ஆகும். அந்த மாதிரி நமக்கு அந்த இம்ப்ரோவைசேஷன் நமக்கு எங்க கிடைச்சாலும் நல்லது தான். அந்த இடி மின்னல் தாக்குதல் இயற்கையோட நெகட்டிவிட்டி வந்து ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தலாம் எப்படின்ட்டு அவர் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இந்த சயின்டிஸ்டுக்கு வந்து சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க தடுமாறிடுவாங்க. அந்த தர்ஷன் அவரோட ஃப்ரெண்டு, அந்த கேரக்டர் வந்து பேசுற சில தியரிஸ் இருக்குல்ல, அந்த தியரிஸ் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஃபிக்ஷனா இல்ல வந்து ரியல் தியரிஸ்? இல்ல அவர் பேசுறது ரியல் தியரிஸ் தான். அது அவர் அந்த ஷார்ட் ஃபிலிஸ் தியரின்னு அந்த மாதிரி அவர் பேசுனது எல்லாமே ஒரிஜினல் தான். அது கொஞ்சம் ஆத்தென்டிக்காக வேணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஓம்ஸ்லாம் இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுருந்தோம். பட் அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கூட தெரியும், ஸ்கூல் படிக்கிறவங்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்க வேணும்னும் போது அவர் ப்ரொடியூசர் விஜய் தான். அவரு கொஞ்சம் டெக்னிக்கல் பர்சன் தான், அவர் இன்ஜினியராக, அவரும் இன்ஜினியர் நானும் இன்ஜினியர் தான். பட் எனக்கு எதுவும் தெரியாது, அவருக்கு எல்லாம் தெரியும். ஸோ அவர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஒரு 2-3 தியரிஸ் வேணும் அப்படின்னும் போது ஐடியா சொல்லி கேட்கும்போது அவர் ஒரு 2-3 தியரி சஜஸ்ட் பண்ணார். ஸோ அதுக்கு ஆப்டாக இருக்கிறத வச்சு பண்ணோம். ஏன்னா அப்துல் கேரக்டர் வந்து கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இருக்க கேரக்டர், நம்ம ஃபர்ஸ்ட் சீன்லேயே அவரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா பின்னாடி அவர் சொல்லும் போது அது நம்புற மாதிரி இருக்கும் அப்படின்றது. அண்ட் இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃபில் அவர் அந்த டெசராக்டை பற்றி பேசுவார். அதுவுமே கான்செப்டாக ஒரிஜினல் தான். டெசராக்ட்ன்றது ஒரு விஷயம் இருக்குது, பட் அது தியரிட்டிக்கலாக இருக்குது.
ப்ராக்டிக்கலாக அது ப்ரூவன் கிடையாது. ஸோ அதை நம்ம கதைக்கு வந்து கரெக்டாக இருக்குது, 2 டைம் லைனில் இருக்கவங்க கனெக்ட் ஆகிக்கிறாங்கன்னும் போது ஸோ டெசராக்ட்ன்ற விஷயம் கரெக்டாக இருக்குது. அந்த டெசராக்ட்ன்றது வந்து ஒரு வார்ம் ஹோல் மூலிமா ஸ்பேஸ் அண்ட் டைம் லிங்க் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயன்றதுனால அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டெர்மினாலஜியாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணோம். அது இன்ட்ரெஸ்டெல்லாருலேயும் அந்த விஷயத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க இந்த டெசராக்ட்ன்றது. ஸோ நம்ம கதைக்கும் அது ஆப்டாக இருக்கணும் போது அதை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றது. ஸோ அது எல்லாமே ஒரிஜினல் தான், பட் இது எல்லாமே தியரிட்டிக்கல், ப்ரூவன் கிடையாது. ப்ரூவ் பண்ணும்போது அது நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். 2012-2022 இந்த டைம் இதுக்குள்ள பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிறதுனால இப்போ கிறிஸ்டோபர் நோலன் வந்து இந்த ஜானர்ல ரொம்ப தூரம் டிராவல் ஆயிருப்பாரு. ஆமாம், அவரோட மூவிஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு? இல்லை, எனக்கு அவரோட படம் ரொம்ப பிடிக்கும். அவரோட தாட் ப்ராசஸ், குறிப்பாக வந்துட்டு இன்செப்ஷன் ஆகட்டும், இன்டர்ஸ்டெல்லர் ஆகட்டும். இன்செப்ஷன்லாம் வந்து கனவுக்குள்ளே போய் ஒருத்தவங்க எப்படி திருட முடியும். அதுக்கப்புறம் மெமெண்டோ கதையே பார்த்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டராக வந்து ரிவர்ஸில் இருக்கும். அது காரணம் என்னென்னா அவருக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் இருக்கும், நம்மளையும் அதே மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த படத்தோட ஓவரால் நரேஷனே பார்த்தீங்கன்னா படத்தோட லாஸ்ட் சீன் ஃபஸ்ட்டு சீனில் இருக்கும், படத்தோட ஃபஸ்ட்டு சீன் லாஸ்ட்டு சீனில் இருக்கும். நம்மளுமே கிட்டத்தட்ட என்ன நடக்குதுன்னே நமக்கு புரியாது. சீனோட ஆர்டருமே அவங்க அப்படி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட நம்மளை வந்து ஒரு குழப்பத்திலே வச்சுருக்கும், என்ன நடக்குதுன்னே புரியலையே நமக்கு அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அந்த டேரக்டர் என்ன ஃபீல் பண்ண வச்சுருப்பாருன்னா அவனும் இதே நிலைமையில தான் இருக்கான். அந்த ஹீரோக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவனுக்கு 5 நிமிஷத்தில் மறந்துடும் எல்லாமே. 5 நிமிஷத்தில் அவனுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் மறந்துடுவான். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு என்ன நடந்தது இங்கேன்னு தெரியாது. அதே மாதிரி நான் உன்னையும் ஃபீல் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி ஸோ இந்த தாட் ப்ராசஸ் வந்து எனக்கு ரொம்ப அப்பத்துலேருந்தே, நான் சொல்கிறது நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே அவரோட படங்கள் பார்த்து அப்பத்துலேருந்தே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். மொமெண்டோ ஆகட்டும், ப்ரெஸ்டீஜ் ஆகட்டும், இன்செப்ஷன், இன்டர்ஸ்டெல்லர் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பட் என்னென்னா இப்போ ஓப்பன்ஹைமர் வரைக்கும் அவரோட இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக யோசிக்கக்கூடிய ஒருத்தர். அவரோட படங்கள் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டாக புரிஞ்சிக்க வந்து ஒரு 2-3 வாட்டி பார்த்தா தான் நீங்கள் அதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இன்னுமே எனக்கு இன்டர்ஸ்டெல்லரில் சில விஷயங்கள்லாம் புரியாது, இது எப்படி நடந்தது அது எப்படி நடந்தது அப்படின்றதுலாம். பட் நம்ம ரிப்பீட்டடாக பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியாது, அதுக்கு நிறைய படிச்சிருக்கணும், அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை தாண்டி அவர் வந்து ஒரு எமோஷனை ஹேண்டில் பண்ணியிருப்பார், அது ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு படத்துலையுமே வந்து. இப்போ இன்டர்ஸ்டெல்லார்லேயுமே நம்ம என்ன அவ்வளோ சயின்ஸ் சொன்னாலுமே ஒரு அப்பா பொண்ணோட எமோஷன் தான் அந்த கதை. எண்ட் ஆஃப் த டே ஸ்பேஸுக்கு போன ஒரு அப்பா வந்து இங்கே இருக்க பொண்ணு வந்து அங்கே ஸ்பேஸில் மாட்டிக்கிட்ட ஒருத்தரை கைட் பண்ணி அங்கேருந்து திரும்ப போராடி கொண்டு வர வச்சா வந்து பார்த்தா அந்த பொண்ணு வந்து வயசானவளாக இருக்கா. அந்த ஒரு எமோஷன் வந்து பயங்கரமான ஒரு எமோஷனாக இருக்கும் நமக்கு படத்தில் பார்க்கும்போது. ஸோ அதுதான் ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவரோட படம் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அவங்க வந்து மெயில் ஐடி மட்டும் யூஸ் பண்ணுவேன், மொபைல். ஆமாம், ஐயோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட. அவர் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது அவர்கிட்ட. அவர் வந்து நீங்கள் இமெயில் வழியாக மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படின்னா அவங்க வந்து ஒர்க்குக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றது தான். அந்த ஒரு விஷயம் வந்து எவ்வளோ சின்சியராக அவங்க எஃபர்ட் போட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம முக்கால்வாசி நேரம் ஒர்க் பண்ணுற டைமில் வந்து ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறதுல தான் எல்லாருக்கும் டைம் போகுது. அப்போ வந்து என்னென்னா அவங்க அந்த ப்ரொடக்டிவிட்டியாக ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதை கற்றுக்கிறதுக்கு. ஒரு படம் எடுக்கிறோன்னா அதோட ரிசர்ச் ப்ராசஸ்க்காக அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டெல்லாம் எடுக்கிறாருன்னா அவர் நேரம் நாசாக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி இந்த விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு கற்றுக்கிறதாகட்டும். பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுங்களோட போய் டிஸ்கஸ் பண்ணுறது. ஒரு சயின்டிஸ்ட்டோட நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணால் நம்ம எவ்வளோ பொட்டன்ஷியலாக இருக்கணும், ஃபஸ்ட்டு சில்லித்தனமான கேள்வி கேட்கக்கூடாது. ப்ளஸ் வந்து ஒரு சயின்ஸ் பேஸ்டு படமாக எடுக்கும் போது சயின்டிஸ்ட்டுங்களே அந்த படத்தை வந்து பாராட்டணும். அதுதான் அந்த படத்தோட ஒரு சயின்டிஸ்ட் பார்த்துட்டு இது என்ன தப்பாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாதுல்ல. ஸோ அவரோட படங்கள் வந்து கிட்டத்தட்ட சயின்டிஸ்டே வந்து க்ளோஸ் டு சயின்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க, சயின்ஸுக்கு நெருக்கமாக படம் எடுக்கக்கூடிய ஒருத்தர்னு. ஸோ அந்த எஃபர்ட்டு, அந்த ஒரு ஆடியன்ஸ் வந்து 2 மணி நேரம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரான்னா நான் அதை மதிக்கணும்னு அவர் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு அவங்க மேலே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்னா சக்ஸஸுக்கு போனதுக்கப்புறம் நேச்சுரலாகவே நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், ஒரு லெத்தார்ஜிக் ஆகட்டும். நம்ம தான் பார்த்துட்டோமே, நம்ம ஹிட்டு கொடுத்துட்டோமே, 2 சக்ஸஸ் கொடுத்துட்டோம், நம்ம எதுக்கு இப்பயும் அதே அளவு உழைக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸாக உழைக்கலாமே. ஆனால் அவங்களாம் பார்த்தா சக்ஸஸ் கொடுத்ததுக்கப்புறமும் இன்னும் மேற்கொண்டு ஹெவியாக தான் உழைக்கிறாங்களே தவிர அந்த உழைப்புலேருந்து 1% அவங்க கீழே இறங்க பண்ணுறாங்க, இன்னும் அதிக உழைப்பை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் நமக்கு பிரமிக்க வைக்குது, பெரிய பாடமாக அவங்க மேலே அவங்ககிட்டேருந்து நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. அவர்கிட்ட சேம் பேட்மேன் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியலுக்கான ஒரு ஆமாம் அது கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட். அதுவுமே என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து படம் அக்செப்ட் பண்ணும் போதே வந்து படத்தை ரியல் லொகேஷன்ஸில் தான் ஷூட் பண்ணுவேன் இந்த படத்தை,
ஃபிக்ஷனலாக செட்டிலலாம் ஷூட் பண்ண மாட்டேன், அப்படி ரியல் லொக்கேஷனில் ஷூட் பண்ண முடியாது அப்படின்னா நான் இந்த படத்துலேருந்தே விலகிக்கிறேன் அப்படின்னு அவர் அந்த படத்தை பேட்மேன் ஒத்துக்கும் போதே சொன்னதாக ஒரு இது இருக்குது. அந்த ரியல் லொகேஷனுக்கான ரீசன் என்ன? அந்த லைவ்லினஸ் அப்போ தான் கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்காக. அதுவும் வந்து அவங்க ஸ்டுடியோஸ் ஒத்துக்கிட்டு வந்து அதே மாதிரி அவரை பண்ண வச்சாங்க. அதே மாதிரி அந்த 3 பார்ட்டுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பேட்மேன் ஆகட்டும், டார்க் நைட் ரைசஸ் எல்லாமே. இன்றைக்கும் டார்க் நைட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ். ஜோக்கர் கேரக்டர் வந்து ஒரு எவர்லாஸ்டிங் கேரக்டர். ஸோ அதான் சொல்கிறேன்ல, அவங்களோட உழைப்பு, அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் நிறைய கொடுக்குறாங்க. பட் அந்த ஃப்ரீடம் அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு வந்து செலவு பண்ணுன்றதுக்காக மட்டும் சும்மா படத்தோட செலவை காமிக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதை வந்து ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ரைட்டிங்க்கு அவ்வளோ நல்ல டைம் எடுத்துக்கிறாங்க. அதை ஷூட் பண்ணும் போது அவங்க எதிர்பார்க்குறத கரெக்டாக கொண்டு வரதாகட்டும், அதை கரெக்டாக ரிலீஸ் பண்ண, அது எல்லாமே பெரிய இது ப்ராசஸ். ஹவுஸ்மேட்ஸ் பார்த்துட்டு வீட்டில் என்ன சொன்னாங்க? ஃபேமிலி வந்து இப்போ சினிமாவில் எப்படி அப்டேட் ஆயிருக்காங்க? இல்லை, அவங்களுக்கு ஹாப்பி தான். படம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஹாப்பி. அந்த ப்ரிவியூவில் தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு எல்லாரும் பாராட்டினது அவங்களுக்கும் ஹாப்பி. அவங்களுக்கும் படம் பிடிச்சிருந்தது, வீட்லேயும் அம்மாவுக்கு எல்லாம். ஸோ அவங்களுக்கு இப்போ ஓகே, இன்னும் இந்த மாதிரி நல்லா பண்ணுவான், ஏதோ பண்ணுவான் பையன் அப்படின்ற ஒரு இது தான். ஓகே, இன்னும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நல்ல நல்ல படம் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு இது. உங்களுக்கு எவ்வளோ மன நிறைவை தந்திருக்கு? ஏன்னா நம்ம உதவி இயக்குனர் டு இயக்குனர் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தருக்கு 10 ஆண்டு காலம், ஒருத்தருக்கு 15 ஆண்டு காலம், இன்னும் அந்த பொற்காலம் இன்னும் ஆரம்பிக்காத அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு ஹவுஸ்மேட்ஸு தியேட்டரில் அதனோட ரிசல்ட் ஹிட்டு, எஸ்கே ப்ரொடக்ஷன், சிவகார்த்திகேயன் அவரோட அங்கீகாரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு மனநிலை? ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கு. படம் பண்ணும் போதுலேருந்தே ஒரு நல்ல சந்தோஷம் தான். படம் ஆரம்பித்தது, படம் ஷூட் முடிஞ்சது எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கனவு மாதிரி தான். டக்குன்னு எல்லாமே நடக்கும்போது பரவாயில்ல அப்படின்னும் போது வந்தது. அதுக்கப்புறம் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ், சிவகார்த்திகேயன் சார் படம் பார்த்ததாகட்டும், அவங்க பேனரில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டது, அதை ப்ரமோட் பண்ணது எல்லாமே இன்னும் எங்களுக்கு பெரிய ஒரு ரெகக்னிஷனாக இண்டஸ்ட்ரி லெவலில் வந்து ஒரு நல்ல டாக் கிடச்சிது. அப்போவே அவங்க பண்ணுறாங்கன்னும் போதே ஓகே, சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா படத்தில் ஏதோ இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அப்பயே ஒரு நல்ல டாக் வந்துச்சு. ஆஃப்டர் ரிலீஸும் வந்து நல்ல ரிவ்யூஸ் கிடச்சிது. ஆடியன்ஸ் மத்தியிலையும், தேட்டர்லேயும் சரி, ஓடிடிலையும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. எல்லாமே அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணும் போதே நமக்கு அந்த ஒரு நேச்சுரலாக ஒரு சந்தோஷம் ஒன்று. அது என்னென்னா, எனக்குன்னு இல்லை, எவ்வளோ அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இருக்கும் சினிமாவில், எல்லாருக்குமே பார்த்தா ஒரே ஆசை மெயினாக வந்து படம் பண்ணிடணும் நம்ம அப்படின்னு. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பேர்டன் மாதிரி தான் நமக்கு. நம்ம ஷோல்டரில் எப்பயுமே அந்த பேர்டன் மாதிரி தான். நீங்கள் 1 கோடி ரூபாய் எடுத்து வந்து நம்ம கையில் கொடுத்தாலுமே நம்ம இன்னும் படம் பண்ணலையே அப்படின்றது தான் நம்மளோட அந்த மனசில், உள் மனசில் அது ஒரு இதுவாகவே இருக்கும். ஸோ இப்போது வந்து அந்த பேர்டன் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. படம் வந்து ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் ஆகாமல் ஓகேப்பா நம்ம படம் பண்ணியாச்சு, இனிமேல் அடுத்தடுத்து பெஸ்ட்டான ஒரு படம் பண்ணோம், அந்த ஒரு இது தான். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு தான், சந்தோஷம் தான். சூப்பர் சார், வானொலிக்கு நேரம் கொடுத்து நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தொடர்ந்து நிறைய படைப்புகள் உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படணும். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச்.